ஒரு தேர்வுனால சின்ன சின்ன குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா அந்த தேர்வு தேவையா? நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டமே ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே இந்த நீட்டுன்னு சொல்லலாம். இல்லை நாலேஜ் பேஸ்ட்ல இல்லை. அது கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் கொண்டு வாங்க. ஏன் பிடிவாதமாக இருக்கிறீங்க? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கு, ஒரு கல்வி கொள்கை இருக்கு. நீங்க இந்தியா முழுக்க ஒரே மாதிரி கொண்டு வர முடியாது. ஒவ்வொரு மொழியும் இருக்குது, ஒவ்வொரு கலாச்சாரமும் இருக்குது, வரலாறு ஒவ்வொரு வரலாறு. இப்போ தமிழ்நாட்டு வரலாறு வந்து தெரியல. இந்த நீட்டு கொண்டு வந்ததே காங்கிரஸ் தானே. அதாவது நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் நீட்டு அப்போ கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. நான் ரொம்ப முடிவாக சொன்ன வரக்கூடாது. செப்டம்பர் 17 முதல் சமூக நீதி சர்வே நடத்தப்படும். அதாவது இப்போ சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள், ஆளுநர் அவர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து தமிழ்நாட்டில் விரைவில் சமூக நீதி சர்வே கணக்கெடுப்பு, சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறாரு. அது இப்போ எங்கள் பட்ஜெட்டில் வந்து வருகின்ற செப்டம்பர் 17 தொடங்கப்படும். நிச்சயமா முதலமைச்சர் அவர்கள் மேகதாது அணை சம்பந்தமாக கர்நாடகாவுக்கு செல்லக்கூடாது, கர்நாடகா முதலமைச்சரை சந்திக்க கூடாது, மேகதாது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. டிவிகே அரசுக்கு அதிகமாக மக்கள் ஓட்டு போட்டது யாரு? சென்னை மக்கள், சென்னை சார்ந்தவர்கள். அவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்லது செய்யணும்னா நீங்கள் அவுட்டர் ரிங் ரோடில் இருக்கிற டோல்கேட்டை நீங்கள் எடுக்கணும். அதுதான் நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லது செய்கிறது கணக்கு. அது 70, 72, 73 3 டேம் கர்நாடகா கட்டிட்டாங்க. அப்பயும் திமுக இருந்தது. இறுதி தீர்ப்பு வந்தப்போ திமுக இருந்தது. அப்போ எல்லாமே நம்ம இழந்திருக்கிறோம். இது இல்லாமல் கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் இந்த மனு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க. அதையும் சரியான முறையில் வாதாடல. போன வருஷம் திமுகவில் 15,500 கோடி விவசாயத்திற்கு தனி பட்ஜெட். அது எதுக்கு உங்களுக்கு பட்ஜெட்? இது மக்களை ஏமாத்துற வேலை தானே. இது நாங்கள் தனி பட்ஜெட் விவசாயத்தை பண்ணிட்டோம். பட்ஜெட் பெருசு இல்லை, அது நிதி ஒதுக்கீடு தானே பெருசு. அக்டோபர் 2 முதல் முழு மது விலக்கு நடைமுறைப்படுத்தப்படும். டாஸ்மாக் மதுக்கடை பணியாளர்களுக்கு மாற்று வேலை வழங்கப்படும். இப்போதான் கவர்மெண்ட்ல வந்து பாரில் இங்கே வைக்கலாமா, 100 மீட்டரில் வைக்கலாமா, 200 மீட்டரில் வைக்கலாமான்னு, ரெஸ்டோ பார் வைக்கலாமா, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. க்ளோஸ். நகர்ப்புறங்களில் பணியாற்றும் ஏழை தொழிலாளருக்கு நலன் கருதி அம்மா உணவகங்களில் ரூபாய் 10க்கு சோறு, சாம்பார், ரசம், தயிர் எல்லாம் வெஜிடேரியன். போன முறை சொல்லி உடனே தலைப்பு அன்புமணி பிரியாணி போட போகிறாரு. எவ்வளோ சொல்ல நான் பட்ஜெட்டில். நான் பிரியாணின்னு வார்த்தை விட பண்ணல, நான் பயன்படுத்தலை. கோயம்பேடு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படும் பேருந்துகள் முழுமையாக வேறு பேருந்து முனையங்களுக்கு மாற்றப்பட்ட பின் அது பூங்காவாக மாற்றப்படும். இது அவசியமாக நாங்கள் செய்வோம். இப்போ இருக்கிற அரசை செய்ய வைப்போம். இந்த கடந்த ஒரு 10-15 வருஷமா தமிழ்நாட்டில் உள்ள மின் திட்டங்கள் எதுவுமே நடைமுறைப்படுத்தலை. ரொம்ப அப்படியே ஆம வேகம்லாம் கூட இல்லை, நத்த வேகத்தில் வேண்டுமே சூழ்ச்சி செய்து. ஏன்னா அப்போதான் தனியார்கிட்ட வாங்க முடியும். அரசு துறையில் உள்ள மின் நிலையங்களில் உற்பத்தி செய்கின்ற மின்சாரம் கிட்டத்தட்ட 3 ரூபாய், 2 ரூபாய் 90 பைசா ஒரு யூனிட், 3 ரூபாய் 3,4 ரூபா ஒரு யூனிட். ஆனால் தனியார்கிட்ட வாங்குறது பார்த்தீங்கன்னா 9 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் யூனிட் வாங்குறாங்க. அதில் பாதி கமிஷன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொடர்ந்து இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கு. இந்த
இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவசர காலத்தில் வந்து கல்வி என்பது அப்போ மாநில பட்டியலில் இருந்து அவங்க வந்து பொதுப்பட்டியலில் கொண்டு போயிட்டாங்க. அதிலிருந்து தான், ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கொள்கை இருக்குது. ஒரு கல்வி கொள்கை எடுத்தோம்னா அது மீண்டும் மாநில பட்டியலுக்கு வர வேண்டும். இப்போ கூட இந்த இளைஞர்கள் வந்து மாணவர்களோ இளைஞர்களோ டெல்லியில் போராடினாங்க. அதில் ஒரு முக்கிய கோரிக்கையாக வைத்தார்கள். அவங்க வச்சது வந்து கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு ஒரு ஒரு இஷ்யூ நீட்டுக்காகன்னு. அது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான். ஆனால் அது உடைய இப்போ கூட ஒரு குழு நந்தன் நிலக்கேணி தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவுக்கு நானும் போய் ஆலோசனை கொடுக்க போகிறோம். அதில் இது ஒரு முக்கியமான ஆலோசனை கேட்க போகிறோம். கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க. ஏன் பிடிவாதமாக இருக்கிறீங்க? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்குது, ஒரு கல்வி கொள்கை இருக்குது. நீங்கள் இந்தியா முழுக்க ஒரே மாதிரி கொண்டு வர முடியாது. ஒவ்வொரு மொழியும் இருக்குது, ஒவ்வொரு கலாச்சாரமும் இருக்குது, வரலாறு ஒவ்வொரு வரலாறு. இப்போ தமிழ்நாட்டு வரலாறு வந்து தெரியல, ஏன்னா ஒரே மாதிரி கல்வி திட்டம், ஒரே பாடத்திட்டம். டெல்லியில் இருக்க வரலாறு அதில் இருக்குது, தமிழ்நாட்டு வரலாறு தெரியல, கேரளா வரலாறு தெரியல. ஸோ அந்தந்த மாநிலத்தில் அது வரலாறு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் அப்படி இந்த மீண்டும் மாநில பட்டியலுக்கு கல்வி வந்துடுச்சுன்னா இந்த நுழைவுத் தேர்வு பிரச்சனை, இந்த தேர்வு பிரச்சனை, இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை, இது எதுவுமே வராது. எந்த பிரச்சனையும் வராது. சுமூகமாக இருக்கும், நல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இது மத்திய அரசு செய்யணும். அது வரட்டும். இப்போ இந்த செஷனில், மான்சூன் செஷனில் இன்னும் அது இன்னும் வரல, தரவுகள் வரல, இன்னும் செய்தி வரல. லிமிட்டேஷன்லாம் அவங்க மத்திய அரசில் சொல்லியிருக்கிறாங்க. கடந்த முறை இது கொண்டு வந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, யாருக்கும் எந்த பிரச்சனை, எந்த மாநிலத்துக்கும் இடங்கள் வந்து குறைக்கப்படாது. 50% அக்ராஸ் த போர்டு, எல்லா மாநிலத்துக்கும் 50% வந்து 50 விழுக்காடு வந்து உயர்த்தப்படும். யாருக்கும் திடீர்னு மக்கள் தொகைக்கு அடிப்படையிலாம் இது நிச்சயமாக வராதுன்னு உறுதி கொடுத்துருக்காங்க. பிரதமர் உறுதி, உள்துறை அமைச்சரும் எல்லாமே உறுதி கொடுத்துருக்காங்க. சட்டமன்றத்துக்கு உள்ளே கொடுத்துருக்குறாங்க, நாடாளுமன்றத்துக்கு உள்ளே கொடுத்துருக்குறாங்க. அதனால் அது மாற்றி பேச முடியாது, அதில் எந்த பாதிப்பும் வரப்போகுது. நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் மேகதாது அணை சம்பந்தமாக கர்நாடகாவுக்கு செல்லக்கூடாது, கர்நாடகா முதலமைச்சரை சந்திக்கக்கூடாது, மேகதாது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. இது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த கட்சிகள், விவசாய சங்கங்கள், மக்களுடைய மனநிலை இது. இதை புரிந்து கொண்டு அந்த சந்திப்பை முதலமைச்சர் அவர்கள் தவிர்க்க வேண்டும். காரணம், மேகதாது அணை கட்ட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறது கர்நாடகா. நம்ம மேகதாது அணை கட்டக்கூடாது என்று சொல்கின்றோம். மேகதாது அணையை நாம் அங்கீகரிக்கப்படவில்லை. அங்கீகரிக்கப்படாத ஒரு அணையை சம்பந்தமாக நம்ம பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு அவசியமே கிடையாது. அதுவும் இங்கேருந்து நம்ம அங்கே போய் பேசுறது. இப்போ அவங்க என்ன அப்பிங் தி டெம்போன்னு சொல்கிறது. ஏன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த கர்நாடகா அமைப்புகள்லாம் இது போராட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. பார்டரில் போய் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து அடுத்த 2028 எலெக்ஷனுக்காக இப்போவே DK சிவகுமார் அந்த ட்ராமாலாம், நாடகம்லாம் பண்ணிகிட்ருக்கிறார். நேற்று கூட ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, மேகதாது அணை வந்து தமிழ்நாட்டுக்கு 80%, 80 விழுக்காடு தமிழ்நாட்டுக்கு தான், 20 தான், 10% 20% தான் கர்நாடகா பயனுள்ளதாக இருக்குமா? எவ்வளோ பொய்யை சொல்லிட்டு இருக்கிறார், எவ்வளோ பொய்யை சொல்லிட்டு இருக்கிறார். இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கு ஒரு தீர்வு என்னன்னா, பக்ரா பேஸ் மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு ஒன்று இருக்குது. இது வந்து 1960 அந்த 60s அப்போ வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த பக்ரா பேஸ் மேனேஜ்மெண்ட் போர்டில் பக்ரா ரிவரில், பேஸ் ரிவரில் இருக்கிற அத்தனை டேம்ஸும், அணைகளும் இந்த மேனேஜ்மெண்ட் போர்டு கட்டுப்பாட்டில் இருக்கும். இதில் வந்து கிட்டத்தட்ட 7 மாநிலங்கள் கையெழுத்து போட்டிருக்கு. டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், ஹிமாச்சல் பிரதேஷ் போன்ற 7 மாநிலங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் 2-3 மாநிலங்கள்
கையெழுத்து போட்டு இந்த போர்டு வந்து மேனேஜ் பண்ணுறது இந்த போர்டு தான். இங்கே எங்கே டேம் கட்டலாம், அந்த டேமில் எப்போ தண்ணி திறந்து விடலாம், எந்த ஸ்டேட்டுக்கு திறந்து விடலாம், எப்போ திறந்து விடலாம், எவ்வளோ திறந்து விடலாம், புதுசாக என்ன கட்டலான்னு அந்த போர்டு முடிவு பண்ணோம். எந்த மாநிலத்துக்கும் உரிமை கிடையாது. அப்படி ஒரு காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு, அதிகாரம் உள்ள காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டை ஒன்று கொண்டு வாங்க. கொண்டு வந்து கர்நாடகாவில் உள்ள 4 பெரிய அணைகள், 10 சிறிய அணைகள், தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை இல்லை, அதிகாரமே கிடையாது. மேனேஜ்மெண்ட் போர்டு ஒன்று இருக்குது, அதிகாரமே கிடையாது. இது காவிரி நடுவர் மன்றம் 2007 வந்து மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. சொல்லியே சொன்னாங்க, அந்த மாதிரி அந்த போர்டு மாதிரி இங்கே கொண்டு வாங்க, அதிகாரம் வச்சு ஒட்டுமொத்தமாக இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னாங்க. எதுவுமே செய்யலை. அந்த நேரத்தில் விட்டுட்டாங்க. 2007 சொன்னாங்க. அப்போ இருக்கிற அரசு தூங்கிட்டு இருந்தாங்க, பண்ணல. அதுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் 2013 வந்து தான் அதை வந்து நோட்டிஃபை பண்ணுறாங்க கெசட்டில். நோட்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வேணும்னு சொன்ன உடனே கர்நாடகா வந்து சுப்ரீம் கோர்ட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் 2018 இறுதி தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்போவே நம்ம குறைச்சிட்டாங்க, 192 டிஎம்சியில் 177 டிஎம்சி குறைக்கிறாங்க. அப்போது கடந்த காலத்தில் எவ்வளோ தமிழ்நாட்டுக்கு இந்த காவிரி பிரச்சனையில் எவ்வளோ 70, 72, 73 3 டேம் கர்நாடகா கட்டிட்டாங்க. அப்பயும் திமுக இருந்தது. இறுதி தீர்ப்பு வந்தப்போ திமுக இருந்தது. அப்போ எல்லாமே நம்ம இழந்திருக்கிறோம். இது இல்லாமல் கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் இந்த மனு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க. அதையும் சரியான முறையில் வாதாடல. இன்னும் பண்ணியிருந்துருக்கலாம். எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கு. ஆனாலும் அப்படியே விட்டுட்டாங்க. அதனால இது சட்ட ரீதியிலே அணுக வேண்டும் இந்த பிரச்சனையை. கர்நாடகா என்ன சொன்னாலும் அதை நம்பக்கூடாது. பேச்சுவார்த்தைன்னு எதுவும் இருக்கக்கூடாது கர்நாடகா கூட. சொல்யூஷன் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. எங்களை எல்லாம் பிரதமர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. எங்களைன்னா நான் சொல்றது வந்து சட்டமன்ற நாடாளுமன்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போய் அழுத்தம் கொடுங்க. அரசியல் செய்யுங்க. அரசியல் கட்டம் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் போகணும். நடுவர் மன்றம் தீர்ப்பை மதிக்கலை. ஒரு 2 நாளுக்கு முன்பு வந்து இந்த போர்டு மீட்டிங் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தமிழ்நாடுக்கு வந்து கர்நாடகா காவிரி மூலமாக 9.9 டிஎம்சி கொடுத்துருக்கணும். 2.9 டிஎம்சி தான் கொடுத்துருக்குறாங்க. ஜூலை மாதம் அவங்க 32 டிஎம்சி கொடுக்கணும். கொடுத்தது எவ்வளோ 1-2 தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கூட கொடுத்துறாங்கன்னு தெரியல. அப்புறம் எதுக்கு ஒரு உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கி மாதம் இவ்வளோ கொடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் போகணும். சட்ட போராட்டம் இல்லை. அப்போது மேகதாது அணை கட்டுவதுக்கு முன்பே இந்த நிலைன்னா, அந்த டேம் கட்டிட்டாங்கன்னா அதையும் தடுத்து நிறுத்திட்டு சுத்தமாக தண்ணி இல்லைன்னு சொன்னாங்கன்னா எங்கே போவீங்க நீங்கள்? ஒரு அரசு, கர்நாடக அரசு உச்சநீதிமன்றம் தீர்ப்பையும் மதிக்கலை, நடுவர் மன்றம் தீர்ப்பையும் மதிக்கலை, டெல்லியில் அங்கே அதிகாரிகள் சொன்னதும் மதிக்கலை. இவங்ககிட்ட எதுக்கு நம்ம பேசணும்? அதனால் இது ஒட்டுமொத்த கட்சியும் என்ன சொல்லுதோ அதுதான் பண்ணணும். தவிர இது வந்து டிவிக்கே பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டு பிரச்சனை. அது எது மேகதாதுக்கு யாரும் இங்கே போனா? காவேரிக்கு போகிறது வேற, மேகதாதுக்கு யாரும் போகக்கூடாது. அதான் சொல்ல வரி அல்லாத வருவாயின்னு சொல்லியிருக்கிறேன். நான் டேக்ஸ் ரெவன்யூ. இப்போ நான் டேக்ஸ் ரெவன்யூ திமுகவில் வந்து அவங்களுடைய இலக்கு வந்து 26,000 கோடி வச்சுருந்தாங்க. 23,000 கோடி தான் அவங்களால ஈட்ட முடிஞ்சுது. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 2,17,000 கோடி வச்சுருக்கிறோம் கூடுதலாக. அந்த 2,17,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா இந்த தாது மணல், அப்புறம் வந்து கனிம வளம் முறைப்படுத்துதல், மணல் முறைப்படுத்துதல், அதுக்கப்புறம் வந்து இந்த பொதுத்துறைகளில் வந்து அது சீர் செய்து அந்த ஊழலெல்லாம் தடுத்து இதெல்லாமே இது பண்ணாலே கூடுதலாக வரும். கூடுதலாக கிட்டத்தட்ட ஒரு 1,95,000 கோடி கூடுதலாக வரும் அந்த வருவாய். அப்போ நீங்கள் டாஸ்மார்க்கே தேவையில்லை. என்ன மாதிரி
அதெல்லாம் ஏற்பாடு செஞ்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஒன்று, டாஸ்மார்க் மூடணும்னா மக்கள் பிரச்சனை ஒன்று இருக்குது, அது இல்லாமல் நிர்வாக பிரச்சனை ஒன்று இருக்குது. மக்கள் பிரச்சனை இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அதெல்லாம் வந்து அமைச்சு கொஞ்சம் பண்ணணும். அதுக்கு முன் கொஞ்சம் ஒரு டைம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்டர்லாம் அதுக்கு நிச்சயமாக யார் யார் எங்கே விற்கிறாங்கன்னு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் நான் சுலபமாக நான் சொல்லியிருக்கிறேன். டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று கொடுத்துட்டா யார் இந்த செய்தி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 10,000 ரூபாய் அவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்கறது. அவங்க பேர் யாரும் வந்து வெளியில் சொல்கிறதில்ல. சொன்னால் நிச்சயமாக அந்த குடிக்கிறவங்க அவங்க மனைவியே சொல்லி விட்டுடுவாங்க இங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய். அதனால் சுலபமாக அப்புறம் அங்கே யார் இன்ஸ்பெக்டர்னா சஸ்பெண்ட் பண்ணி விட்டுடுறேன். யாருங்க சப் இன்ஸ்பெக்டர் அந்த ஏரியாவில் சஸ்பெண்ட் பண்ணி விட்டால் ஒரு 10 பேரை சஸ்பெண்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக் நடக்க போகுது. இதெல்லாம் கொஞ்சம் தைரியமாக பண்ணணும். அதில் நீங்கள் தான் சொன்னீங்க சிப்காட்னு. நான் போய் கவர்மெண்ட்டில் கேட்டால் அப்படி எண்ணமே இல்லைன்னு அது மாதிரி ஏதாவது கொளுத்தி போட்டுருது. அதான் சொல்கிறேன், என் வாயில் ஏதாவது ஒன்று சொல்லி நிச்சயமாக சென்னைக்கு இன்னும் ஒரு பசுமை விமான நிலையம் வேண்டும். கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் சென்னைக்கு அவசியமானது. இப்போ இருக்கிற ஏர்போர்ட் 2030க்குள்ளே கன்ஜஸ்டட் ஆகிடும். அதனால் நிச்சயமாக இன்னொன்று வேணும், அதுக்குள்ளே கட்டணும். அது இடம் கூட செய்யூரில் கூட பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திருப்பூரூரில் சால்ட் பேன் இடம் இருக்குது, உப்பளம் இருக்குது, செய்யூரில் இருக்குது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அவசியம் பண்ணணும். இல்லை பேசுகிறேன், ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலயமா தான் சொல்லியிருக்கிறேன் நான். மீடியா உங்கள் மூலயமா தான் நான் சொல்லியிருக்கிறேன் நான். உண்மைதான், இப்போ நிதி இல்லை, இப்போ ஒயிட் பேப்பர் தான் கொடுத்தாங்க எக்கனாமிக் நிதி இல்லை. பட் ஆனால் விவசாயிகள் நான் இப்போ கடந்த முறை சொல்லியிருக்கிறேன் நான், தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 3/2 பங்கு 66% இல்லை, பட் 63% மக்கள் வந்து விவசாயிகளும் விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மக்கள். அவங்க வந்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை பங்களிப்பு எவ்வளோ தெரியும்னா 2.9%, 3% தான். அப்போது அதில் தான் அதிகமாக தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்யணும். நாங்கள் சொல்கிற பட்ஜெட்டே பார்த்தா 68,000 கோடி வேளாண் துறைக்கும், 25,000 கோடி நீர்ப்பாச திட்டம். நீர்ப்பாச திட்டத்துக்கு நீங்கள் கடனை வாங்கி 1 லட்சம் கோடி கடனை வாங்குங்க. ஒவ்வொரு வருஷமும் 25,000 கோடி போடுங்க. வேர்ல்டு பேங்க், பிரிக்ஸ் பேங்க் எல்லாமே இருக்குது. இந்த குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமாக வேர்ல்டு பேங்க்கில் வந்து பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வச்சுருக்கிறாங்க, கடன் கொடுத்துட்ருக்காங்க. அதில் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் நிச்சயமாக கொடுப்பாங்க. பட் விவசாயத்துக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 68,000 கோடி நீங்கள் பண்ணணும். ஒரு தனி விவசாய பட்ஜெட்டை போடுறது என்ன பிரயோஜனம்? போன வருஷம் திமுகவில் 15,500 கோடி விவசாயத்திற்கு தனி பட்ஜெட்டு. அது எதுக்கு உங்களுக்கு பட்ஜெட்டு? இது மக்களை ஏமாத்துற வேலை தானே இது. நாங்கள் தனி பட்ஜெட் விவசாயத்தை பண்ணிட்டோம். பட்ஜெட்டு பெருசு இல்லை, அது நிதி ஒதுக்கீடு தானே பெருசு. அதான் விவசாயத்திற்கு பிரச்சனை. விவசாயிகள் ஒரு நாளைக்கு 2 விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அப்போ அது என்ன பிரச்சனை? அவங்களுடைய விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யணும். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, கடனை தள்ளுபடி பண்ணுங்க, கூட்டுறவு கடனை தள்ளுபடி பண்ணுங்க. இதெல்லாம் அவசியமாக செய்யணும். வென் 3/2 பங்கு மக்கள் பிரச்சனையில் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்கள தான் நீங்கள் காப்பாற்றணும். அவங்களுக்கு தான் நீங்கள் அதிக நிதி செய்யணும். இப்போ உதாரணம், சென்னையில் வந்து இலவச பேருந்து அத்துணை மக்களுக்கும். சென்னையில் இருக்கிறது மக்கள் வந்து 1 கோடி மக்கள் இருக்கிறாங்க வச்சுக்கலாம். இப்போது இந்த யோசனை நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பே கொடுத்துட்டோம். உலகத்தில் பல நாடுகளில் இருக்கிற மாநகரங்களில் இதில் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதனால் என்ன ஆகும்?
இலவச பேருந்து சென்னையிலனா திருவான்மையூரில் வாழ்ந்து வீடு வச்சுக்கிறது அவங்க வந்து திருவொற்றியூரில் போய் வேலை செய்யலாம், எங்கே இருந்து எங்கே வேணால் போய் படிக்கலாம். இப்போ வந்து அந்த இங்கே தான் போக முடியும், அதுக்கு பஸ்ஸு செலவு அவங்க கட்டணும். இப்போ அவங்க வருமானமே 5000 6000 தான். இங்கே எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் படிக்கலாம், எங்கே வேணால் வேலை செய்யலாம். ரெண்டாவது, நீங்கள் இலவச பஸ்ஸு போட்டு இன்க்ரீஸ் பண்ணி நல்ல தரமான பஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, இப்போ மார்க்கெட் போகிறாங்க, பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்க அதை தவிர்ப்பாங்க. சினிமாவுக்கு போனால் பைக்கில் போவாங்க. இது பஸ் ஃப்ரீக்வன்சி இருந்ததுன்னா அதில் பஸ்ஸில் எல்லாரும் ஏறி பயன்படுத்துவாங்க. சிட்டி உள்ள வேர் அண்ட் டேர் குறையும், பெட்ரோல் யூசேஜ் குறையும், பொல்யூஷன் குறையும். பொல்யூஷனால சென்னையில் மட்டும் ஆண்டுதோறும் 4000 பேர் இறக்குறாங்கன்னு அது நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சொல்கிறேன். நான் இறப்பு விகிதம் இருக்குது. டூரிசம் இன்க்ரீஸ் ஆகும். மற்ற நாடுகளில் டூரிசம் அந்த அளவுக்கு ஃப்ரீ பஸ்னால் அவ்வளோ டூரிஸ்ட் வந்து, ஏன்னா அவங்களுக்கு செலவு மிச்சமாகுது. முக்கியமாக ஸ்கூலுக்கு போகிறது, நீ காலையிலையும் சாயங்காலமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஜஸ்டடாக இருக்குது. ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறதுல எல்லாமே பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க குழந்தைங்கள. நீங்கள் ஃப்ரீ பஸ்ஸுனால் கரெக்டாக ஸ்கூலில் போய் விட்டுட்டு பஸ் எவ்ரி 5 minutes பஸ் வந்துகிட்டே இருக்கும், எவ்ரி 10 minutes வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரீயாக. ஸோ அது தொடர்ந்து அப்படி ஃப்ரீயாக நம்ம பண்ணிட்டு போனால் ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் 3000 ரூபாய் 4000 ரூபாய் மிச்சமாகும். அந்த 3000 ரூபாய் 4000 ரூபாய் வந்து நான் சொல்லுறது நடுத்தர குடும்பத்தில். அந்த மற்ற பொருளாதார மற்ற இதில் அவங்க வந்து செலவு பண்ணுவாங்க, பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட்ஸ் ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் வரும், இதில் அடிஷ்னல் கேஸ்கேடிங் எஃபெக்ட் வரும். நல்ல ஒரு ஆக்சிடென்ட்ஸ் குறையும், இறப்பு குறையும், வேர் அண்ட் டேர் குறையும், பெட்ரோல் டீசல் குறையும். பட் இது மற்ற இந்த பணம் மற்ற வரிகள் மூலயமா வந்துடுது இல்லை கவர்மெண்ட்டுக்கு. இந்த பணம் செலவு பண்ணுறது மற்றெல்லாம் செலவு பண்ண போகிறாங்க அவங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு தானே வருது, எக்ஸ்பென்ஸ் வருது. இப்போ டூரிசம் வருது. நாங்கள் சொல்றது எல்லாமே நாங்கள் சொல்லலையே. இதில் சயின்டிஃபிக் அனாலிசிஸ் தான் நான் பண்ணியிருக்கோம். அதில் இதனால டூரிசம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு தானே வருவாய் இருக்கும். இது வந்து பொருளாதாரம் இதில் இல்லாமல் மற்ற செலவு பண்ணால் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகமாக இருக்க போகுது. படித்தா இப்போ ஒரு பையன் படிக்கிறான்னா கவர்மெண்ட்டுக்கு தானே செலவு கம்மி, இல்லைன்னா இங்கே தான் போகணும், இங்கே தான் வேலை செய்யணும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக வருது இல்லை. ப்ராஃபிட் வரும் அதில். அவங்க இல்லை இல்லை இப்போ ஒரு கவர்மெண்ட்னா வந்து ஒன்லி ப்ராஃபிட்டில் இயங்கிறது கவர்மெண்ட், அது கவர்மெண்ட் கிடையாது. கவர்மெண்ட்னா ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும், ஒரு சமூக உணர்வு இருக்கணும். அப்போ அதுதான் அது எல்லாமே லாபத்தில் ஓடிச்சுன்னா அது கவர்மெண்ட்டின் பேர் இல்லை, அது தனியார் மயம். அதனால் எல்லாமே ஒரு சர்வீஸ் ஓரியன்ட், ஒரு சோஷியல் ஸ்டேச்சர் வந்து எல்லாத்துக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது உதவி பண்ணால் தான் அவங்க மேலே வர முடியும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். தமிழ்நாடு வந்து கடந்த 2 ஆண்டுகளாக இந்தியாவில் நம்பர் 1 பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லிக்கலாம். நம்ம முதல் இடத்துலனா கடந்த ஆண்டுக்கு முன்பு வந்து 11.1%, போன வருஷம் 10.8% இருக்குது. மற்ற மாநிலங்கள் வந்து 10%, 9.8% தான். ஆனால் தமிழர்கள் வளர்ச்சி அடையலை. தமிழ்நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையுது, தமிழர்கள் வளர்ச்சி அடையலை. அது போய் கீழே ட்ரிக்கிள் பண்ணலை, மக்களுக்கு போய் சேரலை. அப்போ தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சு என்ன பிரயோஜனம்? அப்போது இன்னும் கடன் சுமையில் தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு வந்து இட்ஸ் அ மேனுஃபேக்சரிங் ஹப், ஒரு மிகப்பெரிய உற்பத்தி செய்கிற ஒரு ஸ்டேட். ஆனால் கன்சியூமர்ஸ் இல்லை, அந்த அளவுக்கு கன்சியூமர் இல்லை. கன்சியூமர் எப்படின்னா, இப்படி நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா, ஃப்ரீனா நான் ஃப்ரீ எல்லாத்தையும் சொல்ல, இப்போ நீ போக்குவரத்தில் அவங்களுக்கு அந்த கொஞ்சம் காசு அவங்களுக்கு வந்துச்சுன்னா அது கன்சியூமர் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போது அது வந்து பொருளாதாரத்தில் பில்டப் ஆகும். அதில்
நாங்கள் எங்களோட நோக்கமே வந்து எல்லாமே நாங்கள் இவங்க சொல்கிற மாதிரி திடீர்னு எலெக்ஷன் வந்துச்சுன்னா பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுப்போம், எலெக்ஷன் வந்துச்சுன்னா கோடை காலத்தில் 5000 ரூபா கொடுப்போம், அதெல்லாம் நாங்கள் சொல்லலை. நாங்கள் இந்த டைரக்ட் கேஷ் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆக்சுவலாக சயின்டிஸ்ட், எக்கனாமிக் சயின்டிஸ்ட் இருக்காங்க நிறையா, அவங்க சொல்கிறது வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் அ வே, பெண்களுக்கு போகிறது இட் ஹெல்ப்ஸ் இன் அ வே. பட் ஆனால் அது ஒரு இவங்க செய்கிறது எலெக்ஷனுக்காக பண்ணுறது. போக்குவரத்தே வந்து அது ஒரு பெரிய ஊழல் பொட்டி, அது ஃபுல் அண்ட் ஃபுல். அது உள்ளே போனாலே அது எல்லா உபரி பாகங்கள் பேருந்தில் வாங்குறதுலேருந்து தயார் பண்ணுறது அதெல்லாம் போட்டு அது பெரிய ஒரு ஊழல். அது நியமனம், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் நியமனமே அது காசு கொடுத்து லட்சக்கணக்கில் ஊழல் நடந்து கடந்த பல ஆண்டு காலமாக இருக்குது. இல்லை, பட் வி ஹேவ் டு ஸ்டார்ட் சம்வேர். இது பண்ணணும். இது அதை ஒன்று அதை சரிப்படுத்தணும். ரெண்டாவது வந்து இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் பண்ணணும்னா நிச்சயமாக அது வந்து நான் அதான் சொல்ல, பொதுத்துறைகள் 3 மெயின் துறை, போக்குவரத்து துறை, அப்புறம் வந்து பொது பணித்துறை ப்ளஸ் வந்து மின்துறை. இந்த 3மே we have to do lots of reforms. இந்த 3 துறைகளும் ரிஃபார்ம்ஸ் பண்ணி நிச்சயமாக அதில் வந்து லாபகார்த்தமாக கொண்டு வந்து அது மீட்டு எடுக்கலாம். ஏன்னா இப்போ மின்சாரத்துறை எடுத்துக்கங்க, மின்சாரத்துறையில் 4 ஆண்டுகளில் வந்து 56% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கட்டணம். மின் கட்டணத்தை 4 ஆண்டுகளில் இன்க்ரீஸ் பண்ணியும் கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய் இந்த 4 ஆண்டுகளில் வந்தோம். வருஷம் வருது. கூடுதலாக நான் சொல்ல, கூடுதலாக வந்தோம், நட்டத்தில் ஓடிட்டுருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் இருக்கிற மின் திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்துக்கு அவங்களுக்கு வந்து ஒரு யோசனை கிடையாது. தனியார்கிட்ட வாங்கினா அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். 15 ரூபா ஒரு யூனிட் வாங்குறாங்கன்னா அதில் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 7 ரூபா கிடைக்கும் அந்த யூனிட். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் இதுதான் நடக்குது. இல்லை, பேன் நீட்டா, இதுதான் நாங்கள் நீட்டு வர்றதுக்கு முன்பே இருந்து எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். ஃபேர் நீட்டா, நான் என் காதில் பேன் நீட்டுன்னு வந்துச்சு. அது காங்கிரஸுடைய நிலைப்பாடு. அது இந்த நீட்டு கொண்டு வந்ததே காங்கிரஸ் தானே. அதாவது நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் நீட்டு அப்போது கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. நான் ரொம்ப முடிவாக சொன்னேன் வரக்கூடாது அப்படின்னு. நான் பிடிவாதமாக இருந்தனால தான் நான் 2009 விலகி வந்ததுக்கப்புறம் 2010 தான் இதை வந்தவங்க ப்ரொபோசல் கொடுக்குறாங்க. அப்புறம் 12 வந்துச்சு, அப்புறம் கோர்ட்டில் தடை பண்ணாங்க. அதுக்கப்புறம் 13 கோர்ட்டில் மறுபடியும் தடை பண்ணி 16 ஓகே பண்ணி இது ஒரு வரலாறு இருக்குதுல்ல. நீட்டு தேர்வே தேவையில்லாது. நான் இப்போ சொல்லியிருக்கேன்ல இந்த தேர்வுகள் சம்பந்தமாக. இது நீட்டு தேர்வு அப்போ கொண்டு வந்த காங்கிரஸ் டைமில் கொண்டு வந்த நோக்கம் என்னென்னா, அவங்க நோக்கம் என்னென்னா நீட் எக்ஸாம்லாம் எல்லாமே கமர்ஷியல் ஆகிடுச்சு, எம்பிபிஎஸ் அட்மிஷன் கமர்ஷியல் ஆகிடுச்சு, நல்ல தரமான டாக்டருங்க வந்து வரத்து கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இந்த நீட்டை வந்து முறைப்படுத்தணும், எல்லாமே ஒரே எக்ஸாமில் முறைப்படுத்தணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்போ என்னன்னா இட் இஸ் அட்டர் ஃபெயிலியர். நீட் ஒரு சிஸ்டம் வந்து முழுக்க தோல்வி அடைஞ்ச 100% தோல்வி அடைந்த தேர்வு தான் நீட் தேர்வு. கம்ப்ளீட் ஃபெயிலியர். அது ஸ்கிராப் பண்ணணும். ஸ்கிராப் நீட்டுன்னு தான் வரணும் தவிர ஃபேர் நீட்னு அது மாதிரி பண்ண முடியாது. முடிஞ்சு போன சிஸ்டமு, தோல்வி அடைஞ்ச சிஸ்டமை நீங்கள் எப்படி ஃபேராக பண்ணுவீங்க? அதாவது இன்னைக்கு நீட் உடைய பெரிய ஒரு ஊழல் நான் சொல்லுவேன். நான் எக்கனாமிக் கரப்ஷன். அது அப்படின்னா 2 லட்சம் கோடி ரூபாய் நீட்டுனால பெரிய பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கு இந்தியாவில். நீட் கோச்சிங்னால நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமே ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே இந்த நீட்டுன்னு சொல்லலாம். இல்லை, நாலேஜ் பேஸ்ட்லாம் இல்லை. அது எக்ஸாம் பேஸ்டு ஒரு எஜுகேஷன் தான் இப்போது பண்ணுறாங்க. நாலேஜ் பேஸ்டு கிடையாது. நம்ம சிஸ்டமே மாற்றிட்டாங்க இப்போது. நீட்டு ரெண்டாவது 2 லட்சம் கோடி கமர்ஷியல் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து தரமான டாக்டருங்க இல்லை, நீட்டில் வரல. ஏன்னா காசு வச்சுருந்தா நீட்டில் படிக்கலாம். அதுதான் இப்போ இந்த சிஸ்டம். இப்போ ஒரு பல எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்னேன். 590 மார்க் எடுத்த ஒரு பையன் அவனால் படிக்க முடியல. ஏன்னா அவங்க அப்பா வந்து விவசாயி.
அவருக்கு வந்து அட்மிஷன் வந்து ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா 5 லட்சம் ஃபீஸ் கட்டணும். 5 லட்சம் கட்ட முடியல. 110 மார்க் எடுத்த ஒரு பையன் அவங்க அப்பா காசு வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவன் படிக்கிறான். 27 லட்சம் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு கட்டி படிக்கிறான். அப்போது 590 மார்க்ஸ் எடுத்த ஒரு பையன் படிக்க முடியல, 110 மார்க் எடுத்த பையன் படிக்கிறான்னா அப்போ என்ன ஃபேர் சிஸ்டம் இது? போன வருஷம் பிஜியில் நீட்டில் பிஜியில் 0 மார்க் 0% எடுத்தவங்கள MBBS MD MS படிக்கிறாங்க. இவங்க எப்படி என்ன டாக்டராக வருவாங்க? எப்படி தகுதி நல்ல தரமான டாக்டராக வருவாங்க? 0 மார்க் 0% -% அட்மிஷன் கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ இந்த சிஸ்டமே இட் இஸ் கான். இது இல்லாமல் வந்து நீட் பேப்பர் லீக் வந்து வருஷம் நடக்கிறது தான். இந்த வருஷம் கண்டுபிடிச்சி வெளியில் வந்துடுச்சு. இந்த 5 வருஷத்தில் 3 வருஷம் லீக் ஆகிடுச்சு. அதை அப்படியே கட்டுப்படுத்தி வெளியில் வராமல் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ கொஞ்சம் வெளியில் வந்த உடனே எல்லாத்துக்கும் மேலே நமக்குன்னு எல்லாம் மனசாட்சி இருக்குது. ஒரு தேர்வுனால சின்ன குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா அந்த தேர்வு தேவையா? இது எவ்வளோ பெரிய ஒரு மோசம், அது எவ்வளோ பெரிய ஒரு செய்தி. சின்ன குழந்தைங்க 16, 17, 18 வயசு குழந்தைங்க ஒரு தேர்வுக்காக தற்கொலையே பண்ணிக்கிறாங்கன்னா அப்போ என்ன மாதிரி சிஸ்டம் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க? மான்ஸ்டர் ஆஃப் சிஸ்டம் அது. தமிழ்நாட்டில் 45 குழந்தைங்க இந்த 10 வருஷத்தில் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்போ என்ன எக்ஸாம் எதுக்கு அது? அதெல்லாம் நாங்கள் போய் சொல்ல போகிறோம், பேச போகிறோம், அது என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். பட் அது கான்செப்ட் நீட். அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் என்ன பண்ணணும்னா நீட்டு ரத்து பண்ணணும், அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்துடணும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நீங்களே நடத்துங்கன்னு சொல்லணும். நீட் எதுக்கு வச்சுக்கணுன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 22 எய்ம்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த எய்ம்ஸுக்கு வேணால் நீங்கள் நீட் வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் அந்தந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டு போங்க. ஈச் ஸ்டேட் ஹேஸ் இஸ் ஓன் அட்மிஷன் பாலிசி, ஈச் ஸ்டேட் ஹேஸ் ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ 20 வருஷத்துக்கு முன்பு தான் சில மாநிலங்களில் மெடிக்கல் காலேஜ் இல்லை. இன்றைக்கி எல்லா ஸ்டேட்லேயும் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அட்மிஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு, எல்லாம் இருக்குது. எதுக்கு நீங்கள் நீட்டை வச்சுக்கிட்டு திருப்பி உங்களுக்கு நடத்த முடியாத ஒரு தேர்வு? அதான் சொல்ல, கோச்சிங் சென்டர் நீ தடை பண்ணுங்களேன். அந்த ஹை பவர் கமிட்டி கோச்சிங் சென்டர் தடை பண்ணட்டும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் அது நீட்டே தடை பண்ணணும். இதிலே நாங்கள் கொடுத்துருக்குறோம். அது சம்பந்தமாக 6 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் வந்து திமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்கிறாங்க சொல்லிட்டேன். பட் இதில் இல்லை, அது மட்டும் இல்லை, இதில் வந்து டீட்டெயிலாக இருக்குது. இது மறுபடியும் சொல்கிறேன், இப்போ டிவிகே அரசு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கவனம் செலுத்தணும். ஒவ்வொரு துறையிலையும் வந்து அதில் யார் எப்படி என்ன, அங்கே இருக்கிற அமைச்சர்கள், கடந்த அமைச்சர்கள், அதிகாரிகள் யார் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்களை எல்லாமே பிளாக் லிஸ்ட் பண்ணி இது மிகப்பெரிய அளவில் அந்த ஊழலை, அந்த பணத்தை மறுபடியும் கொண்டு வந்து கஜானாவில் சேர்க்கணும். இதில் நிச்சயமாக, ஏன்னா இப்போ தொடக்கத்தில் கொஞ்சம் வேகமாக இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் பார்த்தா அப்படியே இந்த வேகம் பத்தலை. அதனால் இது கொஞ்சம் வேகப்படுத்த வைப்போம். 10 ஆண்டுகளில் தமிழக அரசின் தற்போதைய கடன் சுமை கட்டுக்குள் கொண்டு வரப்படும். வளர்ச்சி திட்டங்களுக்கான புதிதாக வாங்கப்படும் கடன் குறைந்த அளவிலே இருக்கும். 2026-27ஆம் ஆண்டில் தமிழக அரசின் வருவாய் கணக்கில் 61,179 கோடியாக உபரியாக இருக்கும். அதனால் டெபிசிட் இருக்காது, இன்னும் அதிகமாக இருக்கும். நிதி பற்றாக்குறை 24,258 கோடி என்ற அளவில் குறைவாக இருக்கும். வருவாய் கணக்கில் உபரியாக இருக்கும் தொகை மூலதன செலவுக்காக செலவிடப்படும் என்பதற்கு நிதி பற்றாக்குறை பெரும் அளவில் குறைந்திருக்கிறது. ஏன்னா எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போது இதில் 2 கம்பேரிசன் நான் பண்ணணும். கடந்த திமுக ஆட்சியில் எப்படி, இன்னைக்கு எங்கள் பட்ஜெட்டில் எப்படின்னு ஒரு கம்பேரிசன்.
திமுக அரசு தாக்கல் செய்த 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் சொந்த வரி வருவாய் வரவுகள் ஸ்டேட்ஸ் ஓன் டாக்ஸ் ரெவன்யூன்னு சொல்றது அதில் 2,20,895 கோடியாக இருக்கும் என்று மதிப்பிட்டிருந்த நிலையில் அதில் கிட்டத்தட்ட 13% குறைவாக 1,92,493 கோடி மட்டுமே வரி வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என்று தலைமை கணக்காளர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. அவங்களுடைய ஸ்டேட் டாக்ஸ் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 220 crores எஸ்டிமேட் போட்டாங்க. ஆனால் வந்தது 192 தான், 13% குறை. பாமக தாக்கல் செய்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் எங்களுக்கு நம்முடைய சொந்த வரி வருவாய் வரவுகள் வந்து 3,53,966 கோடியாக இருக்கும். அது இல்லாமல் 2025-26 தமிழ்நாடு அரசின் வரி அல்லாத வருவாய், திமுக அரசு கடந்த ஆண்டில் வரி அல்லாத வருவாய், அது நான் டாக்ஸ் ரெவன்யூன்னு சொல்லுறது. இதில் தான் முக்கியமாக ஊழல் செய்கின்ற அது ஒரு வாய்ப்பு. அதில் நான் டாக்ஸ் ரெவன்யூ எல்லாமே டாக்ஸில் வரப்போகுது. இதுதான் வரி வருவாய் எல்லாமே டாக்ஸ். இந்த டாக்ஸு, ரெவன்யூ டாக்ஸ், ஹவுஸ் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எல்லாம் அந்த டாக்ஸில் வந்துருப்போம், வாட்டர் டாக்ஸ்லாம் இருக்குது. பட் அதில் என்னன்னா திமுக அரசில் அவங்களுடைய வரி அல்லாத வருவாய் வந்து 28,819 கோடியாக இருக்கும் என்ற நிதிநிலை அறிக்கையில் மதிப்பிடப்பட்டிருந்த நிலையில் வந்தது பார்த்தீங்கன்னா 23,830 கோடி மட்டுமே வரி அல்லாத வருவாயாக கிடைத்துள்ளது. அவங்க மொத்தம் நான் டாக்ஸ் ரெவன்யூவை திமுகவில் 23,000 கோடி தான் வந்திருக்குது. அதில் இந்த மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தினாலே அதில் கிட்டத்தட்ட ஒரு 40,000 கோடி வருவாய் வரும் ஒன்று மட்டும். ஆனால் மொத்தத்தில் வரி அல்லாத வருவாய் திமுக ஆட்சி காலத்தில் 23,000 கோடி தான் வந்திருக்குது. அதில் அங்கே தான் நம்ம பட்ஜெட்டுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் மாறுபட்டது. பாமக இப்போது தாக்கல் செய்யும் 2026-27 நிழல் நிதிநிலை அறிக்கையில் வரி அல்லாத வருவாய் 2,17,945 கோடியாக இருக்கும். இங்கே தான் அதிகமாக. இதில் என்னென்னா கிரனைட், தாதுமணல், கனிம வளங்கள் ஆகியவற்றின் வணிகம் மற்றும் ஏலத்தை முறைப்படுத்துதல், ஊழலை தடுத்தல், பொதுத்துறை நிறுவனங்களை லாபத்தில் இயக்க செய்தல் ஆகியவற்றின் மூலம் இது சாத்தியமாக இருக்கிறது. அடுத்தது திமுக ஆட்சியில் 2025-26 ஆண்டில் மத்திய அரசின் வரி வருவாய் பங்கு 58,021 கோடி கிடைக்கும் என்று மதிப்பிட்டிருந்தது. ஆனால் அது 56,000 கோடியாக குறைவாகவே கிடைத்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் மத்திய அரசின் மானிய உதவி 23,834 கோடியாக இருக்கும் என்று மதிப்பிட்டது. ஆனால் அது 18,000 கோடி மட்டுமே தான் கிடைத்துள்ளது மத்திய அரசிடம். நம்ம பட்ஜெட்டில், பாமக பட்ஜெட்டில் இப்போ தாக்கல் செய்ததில் வந்து 2026-27 ஆண்டில் நிழல் நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசின் வரி வருவாயில் பங்கு 56,413 கோடி. கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் ஒரே மாதிரி நம்ம மதிப்பீடு செஞ்சுருக்கிறோம். ஆனால் அதில் வந்து மானிய உதவிகள் வந்து 43,617 கோடியாக இருக்கும். ஜிஎஸ்டி வரி உதவிகள் குறைக்கப்பட்டிருப்பதால் வரி வருவாயில் பங்கு சற்று குறையும். திமுக ஆட்சியில் 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் மொத்தம் வருவாய் பார்த்தீங்கன்னா 3,31,569 கோடியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது வந்து வெறும் 2,91,219 கோடி மட்டுமே கிடைத்துள்ளது. நம்ம பாமகவுடைய நிழல் நிதிநிலை அறிக்கையில் மொத்தம் வருவாய் வரவுகள் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 6,71,891 கோடியாக இருக்கும். வரி அல்லாத வருவாய் கணிசமாக அதிகரிக்கப்பட்டதால் தான் இது சாத்தியமாகியுள்ளது. திமுக ஆட்சியில் 2025-26 ஆண்டில் வருவாய் பற்றாக்குறை ரெவென்யூ டெபிசிட் வந்து 41,635 கோடியாக இருக்கும் என்று மதிப்பிட்டிருந்த நிலையில் அதைவிட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமாக 78,000 கோடி அளவுக்கு வருவாய் பற்றாக்குறை அதிகரிக்கக்கூடும். பாமக நிழல் அறிக்கையில் வருவாய் பற்றாக்குறை இருக்காது, மாறாக 61,179 கோடி வருவாய் உபரி இருக்கும். கடந்த ஆண்டில் நிதிநிலை அறிக்கையில் மூலதன செலவுக்காக 57,000 கோடி ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த தொகை முழுமையாக செலவு செய்யப்படவில்லை. 2026-27 ஆண்டுக்கான பாமக தேர்தல் அறிக்கை மூலதன செலவில் 85,437 கோடியாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திமுக ஆட்சியின் கடைசி ஆண்டில் தமிழகத்தின் வருவாய் செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா 3,73,206 கோடியாகவும், மொத்தம் செலவுகள் பார்த்தீங்கன்னா 4,30,434 கோடியாகவும் இருக்கும் என கூறப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ அது வந்து 4,65,000 கோடியாக இப்போ கணக்கிடப்பட்டிருக்கிறது. பாமகவின் நிழல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா வருவாய் செலவுகள் 6,71,891 கோடியாகவும், மொத்த செலவுகள் 6,96,149 கோடியாக இருக்கும். 2025-26 ஆண்டில் நிதி பற்றாக்குறை 1,06,963 கோடியாக இருக்கும் என கணிக்கப்பட்டிருந்த நிலையில் அது 1,30,000 கோடியை தாண்டும் என தெரிகிறது. அதாவது கடந்த ஆண்டு திமுகவில் இப்போதான் அந்த டீட்டெயில்ஸ் இன்னும் வந்துட்டு தான் இருக்கு, இன்னும் வரல மொத்தத்தில். பாமகவில் பார்த்தீங்கன்னா நிழல் நிதி அறிக்கையில் நிதி பற்றாக்குறை வெறும் 24,000 கோடியாக இருக்கும். இது வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎம்கேவும் நம்மளும். இது இல்லாமல் வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சின்னு எடுத்துக்கோங்க. இப்போது தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டில் வருது. 2024-25 வந்து 11.1%, 25-26 வந்து பார்த்தீங்கன்னா 10.8%. ஆனால் அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா 9%, 6%, அந்த கொரோனா காலத்தில் 6% இருந்தது. அப்புறம் 9.26% வந்துச்சு. இதில் என்னன்னா மராத்திய மாநிலம் வந்து ஆனால் இப்போ மற்ற மராத்திய மாநிலம், உத்தரப்பிரதேசம், குஜராத்லாம் கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்குது. எல்லாமே தமிழ்நாட்டுக்கிட்ட நெருங்கிட்டு இருக்குது. இல்லை இதில் என்னன்னா ஒரு மாநிலத்தினுடைய ஜிஎஸ்டிபி, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ், மொத்தம் உற்பத்தி, மொத்தத்தில் ஒரு மாநிலத்தின் உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா மராத்தியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49,394 கோடி, அதாவது 49 லட்சம் கோடி அப்ராக்சிமேட்டாக. தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபி வந்து 35,678 கோடி, உத்தரப்பிரதேசம் 30 லட்சம் கோடி, கர்நாடகா வந்து 30 லட்சம் கோடி, குஜராத் 29 லட்சம் கோடி. ஸோ இப்போ தமிழ்நாடு வந்து 2வது வந்துட்டு இருக்குது இல்லை ஜிஎஸ்டிபியில். இது ஏன் ஜிஎஸ்டிபி சொல்கிறேன்னா, நான் கல்வியில், சுகாதாரத்தில் அதில் வந்து குறைஞ்சதும் 6% ஜிஎஸ்டிபியில் நம்ம கல்விக்கு ஒதுக்கீடு செய்யணும், சுகாதாரத்துக்கு 3% செய்யணும். ஆனால் செய்யலை. அடுத்தது இப்போ இந்த எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது என்னென்ன திட்டங்கள் எங்கள் பட்ஜெட்டில் வந்து நாங்கள் திட்டங்கள் வந்து இப்போ அறிவிப்பு. செப்டம்பர் 17 முதல் சமூக நீதி சர்வே நடத்தப்படும். அதாவது இப்போது சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள், ஆளுநர் அவர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து தமிழ்நாட்டில் விரைவில் சமூக நீதி சர்வே கணக்கெடுப்பு, சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறாரு. அது இப்போ எங்கள் பட்ஜெட்டில் வந்து வருகின்ற செப்டம்பர் 17 தொடங்கப்படும். மத்திய அரசால் நடத்தப்படும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான வீட்டு பட்டியல் தயாரிப்பு பணிகள் தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 31 முடிவடைந்ததை தொடர்ந்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும். சமூக நீதி சர்வே கிடைக்கும் தரவுகள் அடிப்படையில் இடஒதுக்கீடு அதிகரிப்பு, வறுமை ஒழிப்புக்கான சிறப்பு வாழ்வாதார திட்டங்கள் உள்ளிட்டவை செயல்படுத்தப்படும். சமூக நீதி சர்வே மேற்கொள்வதற்காக பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு 500 கோடி கூடுதல் நிதி ஒதுக்கப்படும். 6 மாதங்களில் 1 லட்சம் பேருக்கு அரசு வேலை. அதாவது 6 மாதம் தான் இப்போ இருக்கிற இந்த 6 மாதத்தில். சட்டப்பேரவை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் 5 ஆண்டுகளில் 6 லட்சம் பேருக்கு அரசு வேலைகள் வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் 6 லட்சம் பேருக்கு அரசு வேலைகள். அதில் முதல் கட்டமாக 2026-27 நிதியாண்டில் எஞ்சியுள்ள 6 மாதங்களில் 1 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும். அரசு பள்ளிகளில் வகுப்புக்கு ஓர் ஆசிரியர் வீதம் நியமிக்கவும், காலியிடங்களை நிரப்பவும் 1 லட்சத்திற்கும் கூடுதலான ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். முதல் கட்டமாக 2026-27 ஆண்டில் 25,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு 5,000 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிட்ட 4ஆம் தொகுதி பணிகளுக்கு 17,000 பேர் தேர்வு. இது இல்லாமல் மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின் தொழில் ஊழியர்கள்லாம் சேர்ந்தால் 1 லட்சம் பேர் இந்த 6 மாதத்தில் நியமனம் செய்யப்படுவார்கள்.
சமையல் எரிவாயுக்கு உருளைக்கு 300 ரூபாய். இப்போ நிறைய அந்த சண்டையினால வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதனால் ஒரு உருளை வந்து 300 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதிகபட்சமாக ஆண்டிற்கு 6 உருளைகளுக்கு இந்த மானியம் கிடைக்கும். அக்டோபர் 2ஆம் தேதி முதல் முழு மது விலக்கு நடைமுறைப்படுத்தப்படும். டாஸ்மாக் மதுக்கடை பணியாளர்களுக்கு மாற்று வேலை வழங்கப்படும். இப்போ தான் கவர்மெண்ட்டில் வந்து பாரில் இங்கே வைக்கலாமா, 100 மீட்டரில் வைக்கலாமா, 200 மீட்டரில் வைக்கலாமான்னு, ரெஸ்டோ பார் வைக்கலாமா, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. க்ளோஸ். தமிழ்நாட்டில் மது பீர் ஆலைகள் உரிமம் முழுமையாக ரத்து செய்யப்படும். குடும்ப தலைவிகளுக்கான உரிமை தொகை 2000 உயர்த்தப்படும். அரிசி குடும்ப அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்படும். இப்போ 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய். ஏன்னா இதில் வந்து அரிசி குடும்ப அட்டை, ரைஸ் ரேஷன் கார்டு, அவங்களுக்கு அத்தனை பேருக்கு இப்போ கிடைக்கிறது வந்து 1,31,00,000 பெண்களுக்கு தான் கிடைக்குது. அதனால் மொத்தத்தில் யார் யாருக்கு அரிசி அட்டை வச்சுருக்காங்களோ அத்தனை பேருக்கும் 2000 ரூபாய். நகர்ப்புறங்களில் பணியாற்றும் ஏழை தொழிலாளருக்கு நலன் கருதி அம்மா உணவகங்களில் ரூபாய் 10க்கு சோறு, சாம்பார், ரசம், தயிர் எல்லாம் வெஜிடேரியன். போன முறை சொல்லி உடனே தலைப்பு அன்புமணி பிரியாணி போட போகிறாரு. எவ்வளோ சொல்ல நான் பட்ஜெட்டில். நான் பிரியாணின்னு வார்த்தை விட பண்ணல, நான் பயன்படுத்தலை. அதாவது அம்மா உணவகத்தில் வந்து 10 ரூபாய்க்கு சாப்பாடு நாங்கள் போடுவோம் வெஜிடேரியன். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் நான்வெஜ் போடுவோம் 25 ரூபாய்க்கு. ஊழல் வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள், இது முக்கியமானது, அவசியமானது. இது முக்கியமான யோசனையாக நாங்கள் தமிழக இப்போ இருக்கிற அரசுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா அவங்க வந்ததே திமுக ஊழல் சொல்லி வச்சு தான் வந்திருக்கிறாங்க, ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அதில் மணல் கொள்ளை, கனிம வனக்கொள்ளை, பணியாளர் நியமன ஊழல், ஒப்பந்த ஊழல் உள்ளிட்ட ஊழல் புகார்கள் குறித்து தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்கப்படும். இந்த ஊழல் வழக்குகளை விசாரிக்க 5 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தின் முதல் நாளில் சொத்து விவரங்கள் வெளியிடுவது கட்டாயமாக்கப்படும். ஆக இப்போ இருக்கிற அரசு நிச்சயமாக இது போன்ற ஒரு 5 சிறப்பு நீதிமன்றங்கள் உடனடியாக அமைத்து, ஏன்னா கடந்த 5 ஆண்டு காலத்தில் கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு துறையிலும் அதிக கொள்ளையடிச்சது வந்து பொதுத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மின்சாரத்துறை, போக்குவரத்துறை, இதெல்லாம் அவ்வளோ கொள்ளடிச்சிருக்கிறாங்க. இது நிச்சயமாக இதை சிறப்பு கவனம் செலுத்தி யார் யார் என்னவோ அதெல்லாம் இந்த பணத்தை எல்லாம் வாங்கி பிடுங்கி எடுத்து கொடுத்து அரசு கஜானாவில் ஒப்படைக்கணும். சாதாரண கொள்ளை கிடையாது இதெல்லாம். அதனால் ஆனால் 2 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் ஏதோ ஒன்று அப்படியே நடக்குது, இன்னும் ஸ்பீடு பத்தலை. அப்புறம் மக்கள் நம்பிக்கை இழந்துட போகிறாங்க. அப்புறம் உங்களை தேர்வு பண்ணது, தமிழ்நாடு அரசு தேர்வு பண்ணதே காரணம் திமுக ஊழலை ஒழிக்கணும்னு அந்த கண்ணோட்டத்தில் தான் தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. அதில் நீங்கள் கொஞ்சம் இன்னும் மெதுவாக போயிட்டுருக்கிறது வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. குறிப்பாக இளைஞர்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்தது லோக் ஆயுக்தா வலுப்படுத்தப்படும். ஏன்னா தமிழ்நாட்டில் 2019 ஏதோ கடைசி அதிமுக கடைசி அந்த டைமில் வந்து லோக் ஆயுக்தா அறிவிச்சாங்க, சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அது வந்து ஒரு வலிமையான சட்டம் கிடையாது. அதில் ஏதோ குறைகளாக இருந்தது. அப்புறம் அதுக்கு மேல்முறையீடு செஞ்சாங்க. இன்றைக்கி அது ஒன்றுமே இல்லை, லோக் ஆயுக்தான்னு ஒன்றுமே இல்லை. இப்போ லோக் ஆயுக்தால தலைவர் வந்து ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர் தலைமையில் லோக் ஆயுக்தா அமைக்கப்படும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் அதிகாரங்கள்லாம் கொடுத்து அதுக்கு வந்து இதில் யார் வேணால் அந்த லோக் ஆயுக்தால அவங்க விசாரிக்கலாம். முதலமைச்சர், அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் யார் வேணாலும் அதில் விசாரிக்கலாம், லோக் ஆயுக்தால் விசாரிக்கலாம். அப்புறம் பொது சேவை பெறும் உரிமை சட்டம் நடப்பு கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும். இது வந்து சேவை உரிமை சட்டம், ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட்னு இருக்குது. இது இந்தியாவில் 21 மாநிலங்களில் இருக்குது. இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரல. ஏன் வரல? அப்போது எவ்வளோ பெரிய ஒரு சட்டம். மற்ற மாநிலங்களில் கிட்டத்தட்ட மற்ற மாநிலம் 50-60 சேவைகளுக்கு இந்த சட்டமே கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் இன்னும் வரலை. இது கொண்டு வரப்படும். அடுத்தது இதில் வந்து எல்லாமே சாதி சான்று, பிறப்பு சான்று, குடும்ப அட்டை உள்ளிட்ட சான்றுகள் எல்லாம் குறிப்பிட்ட நாளுக்கு மக்களுக்கு வழங்குவதை இந்த சட்டத்தின்படி கட்டாயமாக்கப்படும். போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க 208 சிறப்பு படைகள்
போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உருவாக்கப்பட்டுள்ள சிறப்பு படையின் தலைவராக டிஜிபி நிலையான காவல் அதிகாரி நியமிக்கப்படுவார். நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், டிஜிபி தலைமையில் இந்த போதைப்பொருள் தடுப்புக்கு வந்து தனியாக ஒரு டிஜிபி தலைமையில் ஒரு காவல்துறை அதிகாரி நியமனம் பண்ணணும். போதைப்பொருள் தடுப்புக்காக ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள 65 சிறப்பு படைகளுடன் கூடுதலாக 208 புதிய படைகள் அமைக்கப்படும். இதன் மூலம் 273 காவல் உட்கோட்டங்களிலும் தலா ஒரு சிறப்பு படை செயல்படும். தமிழ்நாட்டில் பொருளாதாரம் $3.5 ட்ரில்லியன் உயர்த்தப்படும். நம்முடைய இலக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் நான் சொல்கிறது வந்து ஜிஎஸ்டிபி 2047 சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டு பிறகு வந்து 2047 $3.5 ட்ரில்லியன் உயர்த்தும். அந்த நோக்கம் நிறைவேறும்னா தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து 11.5 12.5%. அது கஷ்டம், ஆனாலும் அது கொண்டு போயிட்டே இருக்கணும். அதில் அதுக்கு இலக்கு இருக்கு. அதாவது ஒன் ட்ரில்லியன் டாலர்னா எவ்வளோ தெரியுமா? இன்னைக்கு மதிப்பில் பார்த்தீங்கன்னா 96 லட்சம் கோடி ரூபாய். $1 ட்ரில்லியன் இன்னைக்கு மதிப்பில். ஸோ $3.5 ட்ரில்லியன் வந்து 2047 அடைவதற்கு ஒரு இலக்கு. அரசின் நேரடி கடன்களில் 5 லட்சம் கோடி அடுத்த 5 ஆண்டுகள் அடைக்கப்படும். இப்போ கிட்டத்தட்ட நேரடி கடன் 10 லட்சம் கோடி இருக்கு. அது இல்லாமல் வந்து ஆண்டுதோறும் இந்த ஆண்டு கூட கடன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் போட்டு அட்லீஸ்ட் ஒரு அடுத்த 5 ஆண்டுகள் வந்து ஒரு 5 லட்சம் கோடி கடனை வந்து கட்டி அது குறைக்கப்படும். 2 லட்சம் கோடி கூடுதல் வரி அல்லாத வருவாய் ஈட்ட சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நான் வரி அல்லாத வருவாய். கிரனைட் குவாரி ஏலத்தின் மூலமாக 65,000 கோடி. மத்திய அரசின் அனுமதியுடன் தாது மணல் வணிகம் மற்றும் ஏலத்தின் மூலம் 75,000 கோடி. ஏன்னா நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது தாது மணல், ஆனால் அது மத்திய அரசு தான் அனுமதி கொடுக்கணும். அது அவங்க அனுமதி பெற்று இங்கே தாது மணல் ரெகுலேட் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்பு தாது மணல் செஞ்சு நிறைய பிரச்சனைலாம் இருந்தது. அதெல்லாம் சரிப்படுத்தி நிறைய இருக்குது. நமக்கு வந்து தென் மாவட்டங்களில் பெரிய அளவில் பொட்டென்ஷியல் இருக்குது, அது கொஞ்சம் செய்யணும். அது இல்லாமல் இறக்குமதி மணல் வணிகம் மற்றும் ஏன்னா நம்ம மணலை வந்து தடை பண்ணிடுறோம், ஆற்றுல மணல் யாரும் எடுக்கக்கூடாது. கடந்த வாரம் நம்முடைய வேளாண் பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறோம். அதனால் இப்போ இறக்குமதி மணல் மலேசியாவிலேருந்து இறக்குமதி செய்யலாம், அரசும் வைக்கலாம், தனியாரும் அதுக்கு வந்து வரி கட்டிட்டு போகலாம். அதில் மூலம் கிட்டத்தட்ட 45,000 மேலே எம்சாண்ட் இருக்குது, அது ரெகுலேட் பண்ணுறது எல்லாம் சேர்ந்து 45,000 கோடி ஈட்டப்படும். பொதுத்துறை நிறுவனங்கள் வலுப்படுத்தி அவற்றின் லாபத்தில் இயங்க செய்வதன் மூலம் 30,000 கோடி ஈட்டப்படும். இது சுலபமாக பண்ணிட்டு போகலாம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தது நான் நேர்மையான ஆட்சி தருவேன் என்று அந்த ஒற்றை வார்த்தை சொன்னதுக்காக மக்கள் இளைஞர்கள் அவருக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அவர் இப்போ இருக்கின்ற பொதுத்துறை நிறுவனங்களை சரி செய்து சீர் செய்து அதில் ஊழலை தடுத்தாலே போதும், தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து வருவாய் வந்து ஈட்டலாம். நான் குறைவாக நாங்கள் சொல்கிறோம் 30,000 கோடி, இன்னும் எவ்வளோ பண்ணலாம். ஜிஎஸ்டி வரி கணக்கு தாக்கல் செய்யும் 11,40,000 நிறுவனங்களில் தமிழ்நாட்டில் சொல்கிறேன் 11,40,000 நிறுவனங்கள் ஜிஎஸ்டி வரி செலுத்திட்டு இருக்காங்க. கணக்கில் இருக்கிறாங்க. அதில் 3,25,000 நிறுவனங்கள் ₹1 கூட வரி செலுத்துவது இல்லை. இப்போ 11.4 lakh நிறுவனங்களில் 3.25 lakhs வந்து நிறுவனங்கள் வந்து ₹1 கூட வரி செலுத்துவது கிடையாது. அது இல்லாமல் 1.94 லட்சம் நிறுவனங்கள் ₹1,000 குறைவாகவே வரி செலுத்துகின்றன. ஜிஎஸ்டி வரி வசூலை சீராய்வு செய்து அதில் உள்ள கசிவுகளை அடைப்பதன் மூலம் 25,000 கோடி கூடுதல் வருவாய் நமக்கு கிடைக்கும். நஷ்டத்தில் இயங்கும் 46 பொதுத்துறை நிறுவனங்களை லாபத்தில் இயங்க வைப்பதற்காக அவற்றில் நடப்பாண்டில் 12,000 கோடி மறு முதலீடு செய்யப்படும். 5 ஆண்டுகளில் 60,000 கோடி மறு முதலீடு செய்யப்படும். 102 பொது நிறுவனங்கள் 2 மூடிட்டாங்க, இன்னும் 100 தான். 100ல் வந்து கிட்டத்தட்ட 46, 54 வந்து ஓரளவுக்கு லாபத்தில் ஓடிட்டுருக்கு, 46 வந்து நஷ்டத்தில் ஓடிட்டுருக்கு. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 12,000 கோடி மறு முதலீடு செஞ்சோம். கல்வி மருத்துவத்துறைக்கு வந்து 2.5 லட்சம் கோடி நிதி. அதாவது ஒரு மாநிலம் நல்ல வகையான நிர்வாகம் செய்யணும்னா கல்வி சுகாதாரத்தில் தான் அது முதலீடு செய்யணும். இப்போது 1962 அப்போ வந்து நம்முடைய
அது என்ன இது ஆணையம், கோத்தாரி ஆணையம். 62 கோத்தாரி ஆணையம் வந்து அப்போ என்ன சொன்னாங்க, இந்தியா மட்டும் இல்லை ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்களுடைய மொத்தம் வருவாயில் வந்து பார்த்திங்கன்னா 6 விழுக்காடு வந்து ஒதுக்கீடு கல்விக்கு செய்யணும். அதன் பிறகு அவர் சொல்லாத மற்றவங்களாம் சொல்லி சுகாதாரத்துக்கு 3 விழுக்காடு. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக இப்போ நம்ம பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா 6 பதிலாக இப்போ உடனே 6 ஈட்ட முடியாது, இப்போ 4 விழுக்காடு மொத்தம் ஜிஎஸ்டிபி, தமிழ்நாட்டு ஜிஎஸ்டிபி 4 விழுக்காட்டில் கல்விக்கும் 2 விழுக்காடு மருத்துவத்திற்கும். தமிழ்நாடு ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பில் இருந்து 42 கோடியில் 3 விழுக்காடு, அதாவது 1,27,000 கோடி பள்ளி கல்வித்துறைக்கும் 1 விழுக்காடு, அதாவது 42,601 கோடி உயர்கல்வித்துறைக்கும். 1.27 lakhs வந்து ஸ்கூல் எஜுகேஷன், 42,601 கோடி வந்து ஹையர் எஜுகேஷன். மருத்துவத்துறைக்கு வந்து கிட்டத்தட்ட 85,000 கோடி, மொத்தம் வந்து 2,52,000 கோடி வந்து மொத்தத்தில் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். ஆசிரியர் பணி போட்டித் தேர்வு ரத்து. இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் போட்டித் தேர்விலும் வெற்றி பெற வேண்டும் என அரசாணை எண் 149 ரத்து செய்யப்படும். ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு தேர்ச்சி மூப்பு அடிப்படையில் பணி நியமனங்கள் வழங்கப்படும். அரசு பணிகளை மேம்படுத்த 42,600 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தொகுதிக்கு ஒரு அரசு கலை கல்லூரி ஏற்படுத்தப்படும் நோக்குடன் இப்போதுள்ள 181 கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்குது தமிழ்நாட்டில். இன்னும் கூடுதலாக 53 புதிய கல்லூரிகள் தொடங்கப்படும். இந்த நடப்பாண்டில் வந்து அதில் 2027-28 ஆண்டில் 25 தொகுதியில் புதிய கலை அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும். சென்னை செயற்கை அறிவு திறன் பல்கலைக்கழகம், சென்னையில் அடுத்த ஆண்டில் செயற்கை அறிவு திறன் பல்கலைக்கழகம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிவர்சிட்டி, இது ஒன்று கூகுள் இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட், இது ரெண்டுத்தையும் கொலாபரேஷன் வச்சு தொடங்கப்படும். அப்புறம் 2028-29 ஆண்டு கோவையில் திறன் பல்கலைக்கழகம், ஸ்கில் யூனிவர்சிட்டி. 4 மாவட்டங்களில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், மயிலாடுதுறை, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் நடப்பாண்டில் புதிய மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும். இதற்காக 1,500 கோடி நிதி ஒதுக்கப்படும். அது இல்லாமல் ராணிப்பேட்டை, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களிலும் கடலூர் மாவட்டத்தில் கடலூர் நகரத்திலும் அடுத்த ஆண்டில் புதிய மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும். இன்னும் 6 மாவட்டத்தில் தான் மருத்துவக் கல்லூரி இல்லை, 38 மாவட்டத்தில். இந்த அதுலேயும் அடுத்த 2 ஆண்டுகளில் அதுவும் நம்ம நிறைவேற்றப்படும். 108 அவசர ஊர்திகளின் எண்ணிக்கை அடுத்த 5 ஆண்டுகளில் 2,500 உயர்த்தப்படும். நடப்பாண்டில் 400 புதிய அவசர ஊர்திகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும். நேற்று கூட ஒரு இதில் பார்த்தேன், நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தா ஒரு குழந்தை, ஆண் குழந்தை 108 ஆம்புலன்ஸ்லேயே பிறந்தது. அது பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடியே ஆம்புலன்ஸ்லேயே குழந்தை பிறந்தது அப்படின்னு. 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் நாள் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை தொடங்கி பிறகு அந்த ஆண்டில் வந்து 108 ஆம்புலன்ஸ் சேவை அந்த தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தின் மூலமாக கொண்டு வந்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி, கோடிக்கணக்கான தாய்மார்களை காப்பாற்றி, கோடிக்கணக்கான குழந்தைகளை காப்பாற்றுவதில் பாட்டாளி மக்கள் கட்சி பெருமை கொள்கிறது. அடுத்தது, ஆமாம், கருவுற்ற பெண்களுக்கான மகப்பேறு கால நிதி உதவி 25,000 உயர்த்தப்படும். ஜனவரி 25 உலக தமிழ்மொழி நாளாக, உலக தாய்மொழி நாள் இருக்கு, அதே நாள் உலக தமிழ்மொழி நாளாக அதுக்கு ஐநா சபையும் சரி மத்திய அரசையும் வலியுறுத்தி அதை கொண்டு வரப்படும். ஏன்னா பங்களாதேஷில் தான் அங்கே மொழிக்காக வந்து 5 பேர் அங்கேருந்து சுட்டு கொல்லப்பட்டார். அது வந்து 57 நினைக்கிறேன், 1957 நினைக்கிறேன். அதை வச்சுட்டு தான் 1977 தான் 77 90 வந்து ஐநா சபையில் வந்து உலக தாய்மொழி நாள்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் தமிழ் மொழிக்காக 1938 எவ்வளோ பேர் இருந்தாங்க. அப்புறம் 65 கிட்டத்தட்ட மொத்தம் சேர்த்தா 500 பேருக்கு மேற்பட்டு இறந்தாங்க, சுட்டு கொல்லப்பட்டாங்க, கொலை செஞ்சாங்க, தற்கொலை பண்ணாங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா அதுக்குன்னா ஜனவரி 25 தான் வரணும். ஆனாலும் நம்ம உலக தமிழ் மொழி நாளாக தமிழ்நாட்டில் மாநில பாடத்திட்டம் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு வரை தமிழை கட்டாய பயிற்று மொழியாக சட்டம் இயற்றப்படும். ஏன்னா இது
1999 அப்போ இருக்கிற அரசு இது முயற்சி பண்ணாங்க. 4 மாதத்தில் வந்து உயர்நீதிமன்றம் தடை பண்ணாங்க. அப்புறம் உச்சநீதிமன்றம் வழக்கு, இந்த வழக்கு இன்னும் ஹைபர்னேஷனில் இருக்குது. ஹைபர்னேஷன் என்னன்னு தெரியுமா? தூங்கிட்டு இருக்குது. அப்படி அழகாக குளிர்பட்டியில் ஏசியில் எவ்வளோ நாளாக 99 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தூங்கிட்டு இருக்குது. இதுக்கு பிறகு எவ்வளோ பேர் வந்தாங்க, ஒன்றும் அது தட்டி எழுப்பலை. நாங்களும் எழுப்புங்க எழுப்புங்க எழுப்புங்கன்னு அது தூங்கிட்டோம். அப்படியே சுப்ரீம் கோர்ட்லேயே தூங்கிட்டோம். அதனால் ஆனால் தமிழை வச்சு ஆட்சிக்கு வந்த திமுக எத்தனையோ முறை ஆட்சிக்கு வந்து இதுக்கு பிறகு அதை பற்றி ஒன்றுமே கண்டுக்கல. உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பை பெற்று 10ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடமாக்கப்படும். பெயர் பலகையில் தமிழில் எழுதாத கடைகளுக்கு 10,000 ரூபாய் அபராதம். 3 முறைக்கு மேல் அபராதம் செலுத்தும் கடைகளில் வணிக உரிமம் ரத்து செய்யப்படும். குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட தனி தமிழ் பெயர்கள் பட்டியல் வெளியிடப்படும். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு மட்டுமே அரசு வேலை வழங்கப்படும். இப்படி சொன்னாதான் படிப்பாங்க. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு உயர்கல்வியில் 30 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும். அரசு நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் இதெல்லாம் இப்போ நிறைய வந்துடுச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லாத்துலேயும் வந்துடுச்சு. அதுக்கு கோச்சிங் ட்ரைனிங் இந்த பிள்ளைங்களும் 6ஆம் வகுப்புலேருந்து இந்த மாணவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் போட்டோம். எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா போக்குவரத்து திட்டமிடுதல், மருத்துவ சேவை, தரவு கையாளுவதில், தானியங்கி உரையாடல், சைபர் தாக்குதல் தடுத்தல் இதில் செயற்கை நுண்ணறிவு திறன் பயன்படுத்தப்படும். செயற்கை நுண்ணறிவு திறனுக்காக மனித வளத்திற்கு உருவாக்குவதற்காக அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் செயற்கை நுண்ணறிவு திறன் ஒரு கட்டாயம் பாடமாக்கப்படும். ஜனவரி 1ஆம் தேதி முதல் பழைய ஓய்வூதிய திட்டம். திமுக கடைசி காலத்தில் 5 ஆண்டு காலத்தில் கடைசி முடிவில் உடனே நாங்கள் வந்து தமிழ்நாடு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. அதில் அறிவிப்பு தான், பேப்பரில் அறிவிப்பு. அதில் இன்னும் அரசாணை வரலை, எதுவும் வரலை, ஒரு பைசா பென்ஷன் வரல. அப்போத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 6 மாதத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் ரிட்டையர் ஆகிருக்காங்க. ஆயிரக்கணக்கான ரிட்டையர் ஆகிருக்காங்க. அவங்க ஒரு பைசா கூட வரல. அதனால் அந்த திட்டம் ரத்து செய்யப்படும். திமுக கொண்டு வந்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்படும். பழைய ஓய்வூதிய திட்டம் 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1 தேதி தொடங்கப்படும். 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படும் வரை அரசு ஊழியர்களுக்கு அவர்களின் ஊதிய விகிதத்திற்கு ஏற்க வகையில் 10,000, அதாவது 3,000 10,000 வரை இடைக்கால நிவாரணமாக வழங்கப்படும். வரும் செப்டம்பர் மாதம் முதல் இந்த நிவாரணம் வழங்கப்படும். ஏன்னா 8வது ஊதிய குழு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் அதை உருவாக்குனாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் தான் அதில் உறுப்பினர்கள் நியமனம் பண்ணி அவங்க இப்போ இன்னும் கால அவகாசம் எப்படியாவது அடுத்த ஆண்டு இறுதியில் தான் அவங்க கொடுக்க போகிறாங்க. அதுக்குள்ளே வரப்போகிறது கிடையாது. அதனால் அது வரைக்கும் நம்ம கொடுக்கணும். அதில் அப்புறம் போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி வழங்க 2,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஏன்னா போக்குவரத்து ஊழியர்கள்லாம் பாவம் கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகள் அவங்க ஓய்வு பெற்று 9 ஆண்டுகள் அவங்களுக்கு இன்னும் நிதி வரல. இது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை, எவ்வளோ பெரிய ஒரு தப்பு. இது 5 ஆண்டுகளில் 1 கோடி வேலை வாய்ப்புகள். இது கடந்த வாரம் கூட நான் சொல்லியிருக்கிறேன். நான் வேளாண் துறையில் 50 லட்சம் வேலை வாய்ப்புகளை சாதாரணமாக உருவாக்கலாம். தமிழ்நாட்டில் தொழில் உற்பத்தி, தளவாட மேலாண்மை, வேர் ஹவுசிங் பொட்டென்ஷியல் நிறையா இருக்குது தமிழ்நாட்டில். 6 மேஜர் போர்ட்ஸ் இருக்குது, 20 மைனர் போர்ட்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில். இதில் வேர் ஹவுசிங்லாம் எவ்வளோ வேர்ல்டு வைடு, ஏன்னா இதுதான் அந்த ட்ராக் ரூட் இது தான். இது பண்ணிட்டான்னா நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்கும். வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை சார்ந்த பணிகள் மூலம் 5 ஆண்டுகளில் 50 லட்சம் வேலை வாய்ப்புகள் நான் கடந்த வாரம் சொல்லிட்டு நான். தமிழ்நாட்டில் உள்ள தனியார் தொழில் வணிக நிறுவனங்களில் மாத வருமானம் 40,000 ரூபாய் வரை உள்ள பணிகளில் 80 விழுக்காடு தமிழர்களுக்கு வழங்க புதிய சட்டம் நிறைவேற்றப்படும். இது அதிமுக உறுதியளிச்சாங்க, கொண்டு வரல. திமுக உறுதியளிச்சாங்க, கொண்டு வரல. இப்போ இவங்களும் உறுதி அளிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் இது கொண்டு வரணும், இது அவசியமாக செய்யணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள் 1,30 லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லை. அதனால் இப்போது இந்த சட்டம், இப்போ ஆந்திராவில் இந்த சட்டம் இருக்குது. உள்ளூர் இளைஞர்களுக்கு
75 விழுக்காடு வேலைவாய்ப்பு. கர்நாடகாவில் 80 விழுக்காடு, குஜராத்தில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, ஹரியானாவில் இருக்குது, மத்திய பிரதேசில் இருக்குது. ஏன் எங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வரல? இது கொண்டு வரணும், அவசியமானது அது. அப்புறம் ஆண்டிற்கு ஆமாம் ஓகே தனியார் ஓகே தொழில் முதலீட்டை ஈர்க்கும் வகையில் ஜனவரி மாதம் புதிய தொழில் கொள்கை வெளியிடப்படும். அதாவது வர ஜனவரி மாதத்தில் வந்து புதிய இண்டஸ்ட்ரியல் பாலிசி, நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி, அது நாங்கள் அடுத்தது நாங்கள் வரும், 6 மாதம் நாங்கள் கொண்டு வருவோம். தொழில் முதலீடுகள் வெள்ளை அறிக்கை நாங்கள் ஒரு புத்தகமே போட்டு வச்சுருக்கிறோம். திமுகவில் 12,16,000 கோடி முதலீடுகள் என்று சொன்ன திமுகவில் நாங்கள் ஒரு புத்தகமே பொய் முதலீடுகள்னு சொல்லிட்டு போட்டு அதில் கிளீனாக என்னென்ன வருஷத்தில் எந்தெந்த மாதத்தில் எவ்வளோ முதலீடு, எவ்வளோ புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதில் ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு எல்லாமே கிளீனாக போட்டதுக்கப்புறம் திமுக அதை பற்றி பேசுறதை நிறுத்திட்டாங்க. தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் உறுதியளிக்கப்பட்ட 12,50,000 கோடி தொழில் முதலீடுகள் எவ்வளோ வந்திருக்கிறது, எத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டுள்ளனர், எவ்வளோ பேருக்கு வேலை கிடைத்துள்ளது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். ஆண்டிற்கு 3 லட்சம் கோடி என்ற அளவில் அடுத்த 5 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்படும். இது நிச்சயமாக செய்யலாம். இது போய் இன்னும் கொஞ்சம் வேகமாக செய்யணும். இப்போ இருக்கிற அரசு கூட ஆலோசனைகள் இன்னும் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக செயல்படணும். இதில் இங்கே முதலமைச்சர் பல நாடுகளுக்கு போகணும், வரணும், முதலீட்டில் ஈர்க்கணும், அங்கேருந்து கொண்டு வரணும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம். 4ஆம் தொழில்நுட்ப புரட்சியை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வேலைவாய்ப்பும் ஏற்றுமதியும் அதிகரிக்கப்படும். தமிழ்நாட்டில் 5 இடங்களில் ஒருங்கிணைந்த தொழில் மண்டலங்கள் ஏற்படுத்தப்படும். தொழில் மண்டலங்கள் வந்து தொழில் மண்டலத்தில் வந்து யார் அதுக்கு தலைவர்னா ஒரு சீஃப் செக்ரட்டரி கேடரில் இருக்கிற IAS ஆஃபீஸர். 5 பகுதியில் சென்னையை தவிர்த்து மற்ற பகுதியில் வந்து 5 தொழில் மண்டலங்கள் ஜோன்ஸ். அதில் ஒவ்வொரு ஜோனுக்கும் வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரி லெவல் கேடரில் ஒரு IAS ஆஃபீஸர், அவருக்கு கீழே பல IAS ஆஃபீஸர். அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சி அவங்க அந்த IAS ஆஃபீஸர், சீஃப் செக்ரட்டரி லெவல் IAS ஆஃபீஸர் உலகத்தில் எங்கே வேணால் போகலாம். முதலீடு பெற்று ஒரு டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம் உருவாக்கி, ஏன்னா அதிக அளவில் தென் மாவட்டங்களில் கூடுதலாக கவனம் செலுத்தணும். ஏன்னா மேற்கு பகுதியும் சரி, சென்னை பகுதியிலையும் நிறைய தொழில் இருக்குது. வட தமிழ்நாட்டில் அப்படி வர சென்னை தவிர்த்து மற்ற வட தமிழ்நாட்டில் தொழில் கிடையாது. தென்னில் இன்னும் மோசமாக இருக்குது. அதில் இன்னும் கொஞ்சம்தான் முடிச்சிடுறேன். தமிழக சட்டப்பேரவை குறைந்தது ஆண்டிற்கு 3 முறை 100 நாட்கள் கூடி மக்கள் பிரச்சனைகள் குறித்து ஆக்கப்பூர்வ விவாதம் நடத்துவதை தமிழக அரசு உறுதி செய்யும். ஏன்னா திமுக ஆட்சியில் பார்த்தோம், 28 நாள், 17 நாள், 18 நாள், 30 இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு, ஆனால் வர்றதுக்கு முன்பு 100 நாள் சொன்னாங்க. சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும். திமுக அப்படி சொன்னாங்க, செய்யலை. இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை வரவேற்கின்றோம். அக்டோபர் மாதம் ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஒரே கட்டமாக வரும் அக்டோபர் மாதம் நடத்தப்படும். ஏன்னா இதில் 2 பாட்டாக இருந்தது. இப்போ எல்லாம் 2மே முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னும் நகர்ப்புறம் தான். நகர்ப்புறம் வந்து அடுத்த பிப்ரவரி. அதனால் ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஒரே கட்டமாக அக்டோபர். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 2027 ஆண்டு பிப்ரவரி மாதம் தேர்தல் நடத்தப்படும். உழவர்களுக்கு பயிர் காப்பீடு கிடைக்க வகை செய்ய பயிர் காப்பீடு நிறுவனம், ஏன்னா 2 நிறுவனம் தமிழ்நாட்டில் தொடங்கப்படும். அதாவது தமிழ்நாடு அரசின் சார்பில் மருத்துவ காப்பீடு நிறுவனம் ஒன்று, அப்புறம் வந்து அரசின் சார்பில் பயிர் காப்பீடு நிறுவனம் விவசாயிகளுக்கு. அப்புறம் 5 புதிய மாவட்டங்கள் முதல் கட்டமாக நிர்வாக வசதிக்காக தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து கும்பகோணம், கடலூர் மாவட்டத்திலிருந்து விருதாச்சலம், திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து செய்யார் அல்லது ஆரணி, கோவை மாவட்டத்திலிருந்து பொள்ளாச்சி, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து பழனி ஆகிய புதிய மாவட்டங்கள் முதல் கட்டமாக உருவாக்கப்படும். அடுத்தது சேலம் மாவட்டம் 3ஆக, நராஜே 3ஆக பிரிச்சிடலாமா? 3ஆக சேலம் மாவட்டம் பிரிக்கப்படும். அதே போன்று திருவள்ளூர் மாவட்டம் 2ஆக, மதுரை மாவட்டம், இந்த மாவட்டங்களில் அடுத்த ஆண்டு. எங்களுடைய இலக்கு என்னன்னா, ஒரு மாவட்டத்தில் 12 லட்சம் மக்கள் தொகை இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டமாக இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, நிர்வாகம் செய்ய முடியாது. அதுதான் ஒட்டுமொத்தம் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு மாவட்டத்தில் 12 லட்சம் பேர் 12 லட்சம் பேர் அவ்வளோதான் இருக்கணும். அதுதான் எங்களுடைய இலக்கு. உள்ளாட்சி அமைப்புகளில்
பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் ஊரக உள்ளாட்சியில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு அதிக அளவிலான 17 விழுக்காடு மட்டுமே பிரதிநிதித்துவம் கிடைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்த வகுப்பினர் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும். சாதிவாரி கணக்கெடுப்பின் முடிவில் அனைத்து சமூகங்களுக்கும் தனி இடஒதுக்கீடு வழங்கப்படும். தமிழ்நாட்டு ஒவ்வொரு பிற்படுத்தப்பட்ட சாதியின் முன்னேற்றத்திற்காகவும் தனி கார்ப்பரேஷன் அமைக்கப்படும். அவற்றின் வாயிலாக நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும். பிற்படுத்தப்பட்ட கார்ப்பரேஷன் மூலமாக 3 லட்சம் கோடி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும். பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது. அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம். அரசு போக்குவரத்து கழகங்கள் மேம்படுத்தும் நோக்குடன் அவற்றின் மேலாண்மை இயக்குநராக இந்த இந்திய ஆட்சி பணி அதிகாரி நியமிக்கப்படுவார்கள். தேவையான எண்ணிக்கையில் புதிய பேருந்துகள் வாங்கப்படும். போக்குவரத்து கழகங்களில் லாபத்தில் இயங்க நடவடிக்கை. கட்டணம் உயர்த்தப்படாது. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம். எல்லா பேருந்துகளிலும் தமிழ்நாட்டில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம். சென்னையில் அனைத்து பேருந்துகளிலும் அனைவரும் இலவசமாக பயணிக்கலாம். இந்த யோசனை நாங்கள் 10 ஆண்டுக்கு முன்பு கொடுத்தோம். அதனால் சென்னையில் அனைத்து முதல் கட்டமாக பைலட் ப்ராஜெக்ட். அடுத்தது மற்ற மாநகரத்திலாம் இது கொண்டு வரது திட்டமிட்டிருக்கிறோம். சென்னையில் இயக்கப்படும் மாநகர பேருந்துகள் எண்ணிக்கை இப்போ இருக்கிற 3500 7000 உயர்த்தப்படும். கோயம்பேடு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படும் பேருந்துகள் முழுமையாக வேறு பேருந்து முனையங்களுக்கு மாற்றப்பட்ட பின் அது பூங்காவாக மாற்றப்படும். இது அவசியமாக நாங்கள் செய்வோம். இப்போ இருக்கிற அரசை செய்ய வைப்போம். கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பசுமை பூங்கா, அது கிரீன் பார்க். சென்னையில் இப்போ இருக்கிற பெரிய பூங்கா பார்த்தீங்கன்னா வெறும் 19 ஏக்கர் தான். செம்மொழி பூங்கான்னு இருக்குது. பூங்காவே இல்லை. மற்ற மாநகரங்களில் இந்தியாவிலையும் சரி உலக அளவிலும் சரி அவ்வளோ பூங்காக்கள் இருக்குது. இங்கே ஒதுங்குற பூங்கா ஒரு உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, இல்லை ஒரு குடும்பமாக போய் ஞாயிற்றுக்கிழமை போய் ஒரு குடும்பமாக அங்கே அந்த பூங்காவில் போய் அங்கே போய் சாப்பிட்டுட்டு அங்கே அப்படியே கொண்டாடுறதுலாம் எதுவுமே கிடையாது. க்ரீன் ஸ்பேஸுன்னு எதுவுமே இல்லை. அதனால் நிறைய பூங்காக்கள் வேணும். கோயம்பேடு இஸ் அ பர்ஃபெக்ட் பிளேஸ். ஏன்னா கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஒரு பசுமை பூங்கா கிட்டத்தட்ட 60 ஏக்கர் பரப்பளவில் பெருசாக இருக்கும். 60 ஏக்கர். டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா நேரு பூங்கா 80 ஏக்கர், லோதி பூங்கா 200 ஏக்கர், மெஹரலி பூங்கா இப்போ புசாவன் பூங்கா கட்டுறாங்க 850 ஏக்கரில். டெல்லியில், பாம்பேயில், பெங்களூர்லலாம் 200 ஏக்கர் 300 ஏக்கர் சாதாரணமாக இருக்குது. உலகத்தில் எல்லா மாநகரங்களிலும் பூங்காக்கள் இருக்குது, சென்னையை தவிர. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தும். காவலர்களுக்கு ஊதிய உயர்வு, 8 ஆண்டுகளுக்கு ஒரு பதவி உயர்வு வழங்கப்படும். மேகதாது அணை தடுக்கப்படும். புதிய நடுவர் மன்றம் அரசு எதிர்க்கும். தேவையே இல்லை. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது இடத்தில் புதிய அணை கட்டும் கர்நாடக அரசின் சதி திட்டம் முறியடிக்கப்படும். மேகதாது அணை சிக்கலுக்கு தீர்வு காண புதிய நடுவர் மன்றம் அமைக்கப்படுவதை தமிழக அரசு ஏற்காது. சட்ட போராட்டத்தின் மூலமாக மேகதாது அணை தடுக்கப்படும். முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் விரைவில் 152 அடியாக உயர்த்தப்படும். வேளாண்மைக்கு 68,000 கோடி நிதி. அதை பற்றி நான் இப்போ கடந்த வாரமே நான் சொல்லிட்டேன். அது ஃபுல்லாகவே 68,000 கோடி நிதி. இது இல்லாமல் 25,000 கோடி நீர்ப்பாசன திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு குறுவை பற்றிலாம் சொல்லியாச்சு. எல்லாமே உழவர்கள் பற்றிலாம் போகணும்னு சொல்லிட்டு நான். வேலையில்லா இளைஞர்களுக்கு 5,000 வீதம் உதவித்தொகை. அதாவது 10ஆம் வகுப்பில் தோல்வி அடைந்தவர்களுக்கு 1000 ரூபாய், 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 2000, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி 3000, பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு 4000, பட்ட மேற்படிப்பு முடித்தவர்களுக்கு 5000 ரூபாய். சென்னை வெளிவட்ட சாலை தனியாருக்கு தாரை வார்க்கப்படாது. சென்னை வண்டலூர் நெமிலிச்சேரி இடையிலான சென்னை வெளிவட்ட சாலை அடுத்த 25 ஆண்டுகளுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கும் உரிமையை 2526 கோடிக்கு தனியாருக்கு வழங்குவதற்கான ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். ஏன்னா திமுக ஆட்சியில் அவசரமாக ஒரு தனியார் நிறுவனத்துக்கு அடுத்த 25 ஆண்டுகளுக்கு வெறும் 2500 கோடி. அவங்க எவ்வளோ தெரியுமா? 25 ஆண்டுகளில் அவங்களுக்கு வருமானம் வரும் 49,000 கோடி வருமா. ஆனால் வெறும் 22,500 கோடிக்கு அவங்களுக்கு ஒப்பந்தம். இது யார் பணம்? இது நம்ம பணம். எங்களுடைய யோசனை என்னன்னா, அந்த வெளிவட்டம் அந்த சாலைக்கு டோல்கேட்டே ரத்து பண்ணிடுங்க, நிறுத்தி வேணாம், எடுத்துடுங்க. என்ன அவங்களுக்கு 2,500 கோடி அரசுக்கு மக்கள். ஏன்னா டிவிகே அரசுக்கு அதிகமாக மக்கள் ஓட்டு போட்டது யாரு? சென்னை மக்கள், சென்னை சார்ந்தவர்கள். அவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்லது செய்யணும்னா இங்கே அவுட்டர் ரிங் ரோட்டில் இருக்கிற டோல்கேட்டை நீங்கள் எடுக்கணும். அதுதான் நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லது செய்கிறது கணக்கு. அது சென்னை திருவான்மியூர் உத்தண்டி இடையே உயர்மட்ட சாலை அமைப்பதற்கான 2,100 கோடி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். அப்படி நாங்கள் தான் தொடர்ந்து இந்த ஏவாவேலு அந்த திட்டத்தை கொண்டு
ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்து 2100 கோடி அளவில் அப்போ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதில் அடிக்கலும் நாட்டிட்டார். நாங்கள் வேண்டாம், எவ்வளோ வழக்குகள் இருக்குது, இப்போ எவ்வளோ சொன்னாலும் அவசர அவசரமாக ஆக்சுவலாக பார்த்தா அது 1400 கோடியில் செய்யக்கூடிய ஒரு திட்டம் அது. ஆனால் 2100 கோடி கிட்டத்தட்ட 700 கோடி அதிகமாக போட்டிருக்காங்க. அது ரத்து செய்து அதை முறைப்படுத்தி அது ஊழல் யார் செஞ்சுருக்காங்களோ அவங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது 4 வழி சாலை இல்லாமல் 6 வழி சாலையாக பண்ணுங்க. மேம்பாலம் 6 வழியாக பண்ணுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு வேணும், அதில் முறைப்படுத்தி அதை செய்யணும். அவ்வளோதான் எங்களுடைய நோக்கம். அப்புறம் வேலூர், தஞ்சாவூர், நெல்லை, கடலூர், நாகப்பட்டினம் ஆகிய நகரங்களில் விமான போக்குவரத்து தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. உடான் ஸ்கீமில் விமான போக்குவரத்து அவசியமாக இருக்கும். ஏன்னா குறிப்பாக டெல்டா பகுதியில் ஒன்று கூட கிடையாது. திருச்சிக்கு போகணும், எல்லாம் இருக்குது அதில். அதனால் இதெல்லாம் செய்யப்படும். அப்புறம் வடபழனி பூந்தமல்லி இடையே ஆகஸ்ட் மாதத்தில் மெட்ரோ ரயில் சேவை. கோயம்பேடு முதல் கிண்டி பட்ரோடு வரையிலான மெட்ரோ ரயில் பாதை 2026ஆம் ஆண்டு இறுதிக்குள் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படும். சென்னை தற்போது நடைபெறவுள்ள அனைத்து மெட்ரோ ரயில் திட்டம் பணிகளுக்கு 2028ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் முடிக்கப்படும். சென்னை விமான நிலையம், கிளம்பாக்கம், கோயம்பேடு, ஆவடி இடையே மெட்ரோ ரயில் பாதை அமைக்கும் பணிகள் நடப்பாண்டில் இறுதிக்குள் தொடங்கும். கோவை, மதுரை மாநகரங்களில் திருத்தப்பட்ட மதிப்பீடுகளில் அடிப்படையில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும். நேற்று தான் செய்தி பார்த்தேன் நான். மத்திய அரசு மறுபடியும் இதை அனுமதி கொடுக்கல. அவங்க சொன்ன காரணம் மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வர முடியாது. 20 லட்சம் பேர் மக்கள் தொகை இருக்கணும், 15 லட்சம் பேர் தான் கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலும் இருக்கிறாங்கன்னு. ஆனால் அதோட என்னன்னா ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்குது. ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன்னா அவங்க தான் அதிகமாக மெட்ரோ ரயிலை பயன்படுத்துவாங்க. ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் 7 லட்சம் பேர் வராங்க. அவங்களோட இலக்கு பார்த்தா 22 லட்சம் பேர் வராங்க, கணக்கில் வருது. ஆனால் 20 லட்சம் பேர் குறைவாக இருக்கிற நகரங்களுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. யூபியிலெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, மற்ற அவங்க பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அது ஒன்றும் பெருசாக ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்லாம் இல்லை. அது இன்னும் வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து அனுமதி வாங்கணும். நிச்சயமாக அது வாங்கப்படும். பல்லாவரம் துறைப்பாக்கம் இடையே அதிவிரைவு பேருந்து சேவை, இந்த பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் BRTSலாம் போட்டிருக்கோம்ல. அப்புறம் மின் திட்டங்களை விரைவுபடுத்த 2 லட்சம் கோடி முதலீடு. நிலுவையில் உள்ள மின் திட்டங்கள் செயல்படுத்த அடுத்த 5 ஆண்டுகளில் 2 லட்சம் கோடி முதலீடு செய்யப்படும். உடன்குடியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மின் உற்பத்தி நிலையங்கள் 2 மாதங்களில் வணிக உற்பத்தி தொடங்கப்படும். இது அதாவது இந்த கடந்த ஒரு 10-15 வருஷமாக தமிழ்நாட்டில் உள்ள மின் திட்டங்கள் எதுவுமே நடைமுறைப்படுத்தலை. ரொம்ப அப்படியே ஆம வேகம்லாம் கூட இல்லை, நத்த வேகத்தில் வேண்டுமே சூழ்ச்சி செய்து. ஏன்னா அப்போதான் தனியார்கிட்ட வாங்க முடியும். அரசு துறையில் உள்ள மின் நிலையங்களில் உற்பத்தி செய்கின்ற மின்சாரம் கிட்டத்தட்ட 3 ரூபாய், 2 ரூபாய் 90 பைசா ஒரு யூனிட், 3 ரூபாய் 3,4 ரூபா ஒரு யூனிட். ஆனால் தனியார்கிட்ட வாங்குறது பார்த்தீங்கன்னா 9 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் யூனிட் வாங்குறாங்க. அதில் பாதி கமிஷன் இவங்களுக்கு. அதனால எதுக்கு நம்ம ஆரம்பிச்சு விடணும், அவங்க காசு வருது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னா. இதனால தான் எந்த திட்டமும் திமுகவில் 5 ஆண்டுகளில் ஒரு புதிய மின் திட்டம் கூட அறிவிக்கல. 2வது ஒரே ஒரு திட்டம் மட்டும்தான், நிலுவையில் ஒரு திட்டத்தை நடைமுறையில் அதுவும் பார்த்தா நின்று போச்சு. பிரச்சனை வந்துட்டு நின்று போச்சு நார்த் மெட்ராஸில். அதனால் இவங்க அதை பற்றி எந்த கவலையும் எந்த அக்கறையும் இல்லை. ஆனால் 4 ஆண்டுகளில் 56% மின் கட்டணத்தை உயர்த்திருக்கிறாங்க திமுக ஆட்சி காலத்தில். மாதம் மின் கணக்கெடுப்பு அதான் இப்போ இருக்குதுல்ல. 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின்கட்டணம் வசூலிக்கப்படும் முறை கைவிடப்பட்டு மாதம் ஒரு முறை மின்கட்டணம் வசூலிக்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். இதனால் 1000 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் வீட்டிற்கு மின் கட்டணம் 54 விழுக்காடு குறையும். தமிழ்நாட்டில் 2026 ஜூன் மாதம் முதல் கட்டப்படும் தனி வீடுகள், அலுவலக கட்டிடங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகளின் பொது பயன்பாட்டிற்கான இடங்கள் ஆகியவற்றின் மேல் தளத்தில் சூரிய ஒளி மின்சார கட்டமைப்பு ஏற்படுத்துவது கட்டாயமாக்கப்படும். கம்பல்சரி ரூஃப் டாப் சோலார் இது சட்டமாக கொண்டு வரப்போம். வீடுகளுக்கு, அரசு கட்டிடங்கள் அடுக்குமாடி குடியிருப்பு எல்லாமே. ஏன்னா ஒரு போர்ஷன் என்னன்னா என்னோட இலக்கு அடுத்த 5 ஆண்டுகள் 20,000 மெகாவாட் சூரிய ஒளி மூலமாக கொண்டு வரணும். அது நம்ம தமிழ்நாடு அரசினுடைய இலக்கு. அது வீடுகளில் மின் இணைப்புக்கான மீட்டர்கள் ஸ்மார்ட் மீட்டராக மாற்ற 15,000 செலவாகும் என்று திமுக ஆட்சியில் மதிப்பீட்டப்பட்ட நிலையில், அதாவது திமுகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல், அதை தடுத்து நிறுத்திட்டோம்.
நிறுத்திட்டோம்னா பாமகவுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு அதில். ஏன்னா ஒவ்வொரு ஸ்மார்ட் மீட்டர் ஒரு விலையே பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய் தான். ஆனால் அதில் 15000 ரூபாய் ஒரு ஸ்மார்ட் மீட்டர் விலையேன்னு போட்டு அதுக்கு டெண்டர்லாம் விட்டு நாங்கள்லாம் சத்தம் போட்டு அழுத்தம் கொடுத்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அதை நிறுத்திட்டாங்க. 15000 எவ்வளோ பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கும் அதில். இப்போ அந்த ஸ்மார்ட் மீட்டர் வந்து இலவசமாக கொடுத்துட்டு போயிடலாம். அப்புறம் 26,883 சதுப்பு நிலங்கள் அறிவிக்கை செயல்படுத்தப்படும். அதாவது அறிவிக்கைனா நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது சதுப்பு நிலம் வெட்லேண்ட் ரூல்ஸ் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் வந்து 2017 மத்திய அரசு வெளியிட்டது. ஆனாலும் அதில் வந்து இந்தியா முழுவதும் உள்ள சதுப்பு நிலத்தில் வந்து நோட்டிஃபை பண்ணணும்னு அறிவிக்கை வெளியிடணும். இதுவரையும் தமிழ்நாட்டில் ஒன்று கூட பண்ணல. 5 ஏக்கருக்கு மேல் உள்ள பரப்பளவில் உள்ள சதுப்பு நிலங்கள்னா இது வாட்டர் பாடி வெட்லேண்ட்ஸ், ஈரநிலம், சதுப்பு நிலம் எல்லாம். இதற்கு தமிழ்நாட்டில் 26,000 ஈரநிலம் சதுப்பு நிலம் இருக்கு 5 ஏக்கருக்கு மேலே. இதில் ஒன்று கூட நோட்டிஃபை பண்ணல. எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் அது! இது எவ்வளோ பெரிய ஒரு ஊழல் நான் சொல்லுவேன். நான் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ரூல்ஸ் வந்துடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டு எத்தனையோ ஆர்டர் போட்டிருக்காங்க, நோட்டிஃபை பண்ணுங்கன்னு. இவங்க பண்ணல. சென்னையில் வேணுமே பண்ணல சென்னையில். ஏன்னா அப்போ தான் அதில் ஆக்கிரமிப்பு பண்ணலாம், ஏரி நிலத்தை இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், நீ எடுத்துக்கோ, நான் எடுத்துக்கோ, இப்படி எடுத்துக்கோ, இப்படி கூறு போட்டுடலாம், பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை முடிச்சிடலாம். இந்த திட்டம் அதில் பிரிகேடு போன வருஷம் 2000 கோடி அடுக்குமாடி குடியிருப்பு ஊழல் நடந்தது. இதுதான் நோட்டிஃபை பண்ணாததுனால தான் இதெல்லாம் அவங்களால செய்ய முடியுது. இந்த பிரிகேடு அனுமதி கொடுத்தது வந்து இது மட்டும் சிஎம்டிஏ மட்டும் இல்லை, என்வாயர்மெண்ட் மினிஸ்ட்ரியும் அங்கே இருக்க அதிகாரிகள் யார் யாருக்கு போச்சு எல்லாம் பெரிய விசாரணை பண்ணுவது. சும்மா அவங்க துறையை மாற்றிட்டாங்க, இவங்களை மாற்றிட்டாங்க, அதிகாரிகளை மாற்றுறதுலாம் ஒரு பெரிய இல்லை. யார் பண்ணா அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். இது முதலமைச்சர் விஜய் அவருடைய அரசு இதில் கவனம் செலுத்தணும். இது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி எங்களுக்கு தோணுது. கடைசி பக்கம் வந்துட்டேன், அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க. சத்துணவு திட்டத்தில் மாலை சிற்றுண்டி சத்துணவு உட்கொள்ளும் அனைத்து குழந்தைகளுக்கும் மாலையில் பால் மற்றும் ரொட்டி வழங்கப்படும். ஆனால் இது கொஞ்சம் இதில் வந்து அதில் மதிய உணவு, காலை உணவு அந்த வந்து பெயர் மாற்றினது வந்து நாங்கள் வரவேற்கிறோம். காமராசர், கர்ம வீரர் காமராசர் பேரை கொண்டு வந்ததில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அதை நாங்கள் வரவேற்கின்றோம். அவர் தான் வந்து மதிய உணவே கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து அதை சத்துணவாக மாற்றினார். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கிரீமி லேயர் முறையை நீக்க வேண்டும். இடைக்கால ஏற்பாடாக கிரீமி லேயருக்கான வருவாய் வரம்பை தற்போது உள்ள 8 லட்சத்திலிருந்து 14 லட்சமாக உயர்த்த வேண்டும் என மத்திய அரசிடம் தமிழக அரசு வலியுறுத்தும். இது தொடர்ந்து நம்ம கேட்டுட்டு தான் வரோம். கிரீமி லேயர் மத்திய அரசில் ஓபிசி கிரீமி லேயர் 8 லட்சம் ரூபாய் வரம்பு. இது வந்து கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக இருக்குது. இதில் பல பரிந்துரைகள் 12 லட்சமாக உயர்த்தணும்னு வந்துச்சு. எதுவுமே பண்ணல, மத்திய அரசு பண்ணல. இது நானும் பல முறை பேசியிருக்கிறேன், நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கேன், கடிதம் எழுதியிருக்கிறோம், அழுத்தம் கொடுத்துருக்குறோம். ஆனால் தமிழக அரசு இதை அழுத்தம் கொடுக்கணும். அது கொடுத்து அது 8 லட்சத்துலேருந்து முதல் கட்டமாக கிரீமி லேயரை எடுத்துடணும். பட் ஆனாலும் இருக்கிற வரைக்கும் அது அட்லீஸ்ட் ஒரு 14 லட்சமாக கொண்டு வரும். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகைக்கான நிதி ஒதுக்கீடு 50 விழுக்காடு அதிகரிக்கப்படும். தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் 90 விழுக்காடு மானியத்தில் மடிகணினி வழங்கப்படும். நிறையா அதெல்லாம் பத்திரிகையாளருக்கு நிறையா சொல்லியிருக்கிறோம். இந்த பட்ஜெட்டில் இருக்குது. நேரம் காலம் தான் நான் ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட்டு, இதை நான் சொல்லத்தெல்லாம் ஜிஸ்ட்டு தான். அதனால் 2026-27 ஆண்டிற்கான பாட்டாளி மக்கள் கட்சியின் பொது நிழல் நிதிநிலை அறிக்கையில் மொத்தம் 109 தலைப்புகளில் 341 யோசனைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிழல் நிதிநிலை அறிக்கை தமிழக அரசுக்கும் பொதுமக்களுக்கும் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த யோசனைகள் ஆலோசனைகளை நாங்கள் தமிழக அரசிடம் நாங்கள் கொடுப்போம். அதிகாரிகள் அமைச்சர்களிடம் தெரிவித்து வரும் தமிழ்நாட்டில் வரும் ஆகஸ்ட் 5 நிதிநிலை அறிக்கை அதில் முக்கியமான தமிழ்நாட்டை சார்ந்த அம்சங்கள் அதிலும்
இடம்பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாங்கள் இந்த நிழல் நிதிநிலை அறிக்கை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். அதனால் இப்போ நான் ஐ ஹவ் ஜஸ்ட் ரன் த்ரூ திஸ், அவ்வளோதான். இது நம்ம விளக்கமாக சொல்லணும் இன்னும் 1 மணி நேரம் ஆகும். உங்கள் முகத்தை பார்த்தா அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இல்லை. ஆனாலும் இந்த பட்ஜெட்டில் எல்லாமே இருக்குது. நீங்களும் படிங்க, படித்து நீங்கள் எதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இதுக்கப்புறமேடும் கேட்கலாம், நீங்கள் இமெயில் மூலயமா கேட்கலாம். என்ன பண்ணலாம் எல்லாம் எனக்கு நல்ல யோசனைகளை ஆஸ் யூஷுவல் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதனால் இப்போ இந்த பட்ஜெட் சம்பந்தமாக ஏதாவது கேள்வி இருக்கா? இந்த கம்பேரிசன்லாம் பார்த்துக்கலாம். இந்த 55வது பக்கத்தில் நிறையா கம்பேரிசன்லாம் இருக்குது. வருவாய், வரவுகள், வரி வருவாய், வரி அல்லாத வருவாய், மத்திய வரி வசூல் பங்கு, மத்திய அரசிடம் இருந்து பெறும் மானியம், மாநிலத்தில் மொத்த செலவு, வருவாய் கணக்கில் செலவு, மூலதன கணக்கில் செலவு, நிதி பற்றாக்குறை, வருவாய் கணக்கில் உபரி பற்றாக்குறை எல்லாமே இருக்குது. இல்லை டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். அதனால் விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்றத்தில் பட்ஜெட்டை போட வேண்டும், தாக்கல் செய்ய வேண்டும் என்று எல்லோருடைய எண்ணம்.